சில நேரம் மனம் எதை மறக்க நினைக்கிறதோ விதி அதையே அதிகம் நினைக்க வைக்கிறது. அகல்யா கதையின் நாயகி, வில்லி, எல்லாமே இவள்தான். பன்முக திறமையாளர் என்று பல பேருக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. அந்த பல முகங்களில் ஓரிரு முகம் தவிர மற்ற எல்லாமே தப்பான முகங்கள் தான். உச்சிக்கு வர பல பேரை அழித்து சாபங்களை வாங்கி கண்ணீரில் குளித்துதான் உச்சம் வருகிறார்கள். தன்னை உயரத்துக்கு கொண்டு வர இவர்கள் ஆடும் ஆட்டம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அந்த ரகம்தான் அகல்யா. அழகான பெண்மணி, நல்ல பாம்பு கூட அழகுதான். அதற்காக அதை மடியில் தூக்கி வைத்து கொஞ்ச முடியுமா? யார் இந்த அகல்யா? பிசினஸ் வட்டாரத்தில் சங்கமேஸ்வரனை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அகில இந்திய அளவில் பிரபலம். உலக அளவில் தன் கிளைகளை பரப்ப சகல முயற்சிகளும் நடக்கிறது. அதில் வெற்றியும் உண்டு. துணி, பாத்திரம், மில், தியேட்டர், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், காய்கறி மார்க்கெட் என அவர் தொடாத வர்த்தகம் இல்லை எனலாம். அவருக்கு வயது 55, பல கோடிகளுக்கு அதிபதி. மனைவி, குடும்ப தலைவி. எந்த வர்த்தகத்திலும் ஈடுபடாத மரகதம் வயது 52. எந்நேரமும் கோவில். உள்ளூர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டையும் கடந்து காசி, சீரடி, கயா, ஹரித்வார் என அவ்வப்போது ஆன்மீக சுற்றுலாதான். அதற்காக மரகதம் செலவழிக்கும் தொகை லட்சங்கள். கோடீஸ்வர குடும்பத்துக்கு இது ஒரு பொருட்டல்ல. பொருட்செல்வத்தை அப்பா சேர்க்கும் நேரம் அருட்செல்வத்தை அம்மா சேர்க்கட்டும் என்று குடும்பமே நினைக்க, சங்கமேஸ்வரனுக்கு மகள் இல்லை, 3 மகன்கள். மூத்தவன் ஜெகதீஷ். அப்பாவுக்கு வர்த்தகத்தில் வலது கை. பெரும்பாலும் சகல பொறுப்புகளும் அவனிடம்தான். 24 மணி நேரமும் உழைப்பு. வீட்டில் லேசில் அவனை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு தொழிலில் வெறி. அடுத்தவன் முரளி, இன்ஜினியர். அப்பாவின் வர்த்தகத்தில் எந்த ஈடுபாடும் இல்லை. தன் சொந்த காலில் நின்று சம்பாதிக்கும் வேகம். இங்க கோடிகள்ல சம்பாதிக்கும் போது நீ வெறும் ₹1,00,000 சம்பளத்துக்கு மத்தவன் முன்னால கை கட்டி எதுக்கு நிக்கணும்? அப்பாவும் அண்ணனும் பலமுறை இப்படி சொல்லியாகிவிட்டது. முரளி கேட்கவில்லை. நான் சொந்த கால்ல நிக்கணும். நில்லு, உன் உழைப்ப இங்க கொட்டு. உன்னோட புத்திசாலித்தனம் நமக்கே பயன்படட்டும். எதுக்கு அதை இன்னொருத்தனுக்கு நீ கொடுக்கணும்? உங்க அண்ணன் உழைக்கலையா, சாதிக்கலையா? இல்லப்பா, எனக்கு நம்ம கம்பெனி வேணாம். முரளி பிடிவாதக்காரன். யார் சொல்லியும் கேட்பதில்லை. அவன் மனதில் சரியோ தவறோ ஒரு சங்கதி உள்ளே இறங்கிவிட்டால் அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டான். உடும்பு பிடிதான். அடுத்தவன் கிரி. கடைசி பையன். உழைக்க பிடிக்காதவன். ஜாலியாக நண்பர்களுடன் ஊர் உலகத்தை சுற்றி கொண்டு அப்பா சம்பாதிப்பதை கரைத்தபடியே வாழ்கிறான். அவனுக்கென ஒரு அலுவலகம், அதில் 4-5 கம்ப்யூட்டர்கள், வேலை பார்க்க அழகழகான பெண்கள். என்ன கிழிக்கிற நீ என அப்பா கேட்டால், இது நவீன யுகம், வலதளத்துல பல புதுமைகளை செஞ்சு காட்ட போறேன், இன்டர்நெட் யுகம், என்னோட அருமையும் உழைப்பும் இப்போ உங்களுக்கு புரியாது. ஒரு நாள் உலக அரங்குல நான் வந்து நிக்கும் போது அண்ணாந்து பார்க்கத்தான் போறீங்க. நிறுத்துடா, மாசம் 10 லட்சம் ரூபாய் உனக்காக தண்டம் அழறேன். உங்களுக்கு வர்ற லாபம் மாசம் 25 கோடி. அதுல 10 லட்சம் கடுகளவு தான். செய்யுங்க, செலவு கணக்குல எழுதுங்க. பரீட்சார்த்த முயற்சிகளை பணம் பண்ணவங்க கொஞ்சம் செஞ்சு பார்க்க முடியும். என் போக்குல விட்டுடுங்க, சாதிச்சு காட்டுறேன். அப்பாவுக்கு இது பிடிக்கவில்லை. ஆனாலும் இவனுடன் மல்லு கட்ட அவருக்கு நேரமும் கிடையாது. விட்டுருங்கப்பா, என்ன செய்யறான்னு பார்க்கலாம். இது ஜெகதீஷ். இதுதான் குடும்ப நிலவரம். சரி, இதில் அகல்யா யார்? சாதாரண மத்தியதர குடும்பத்தில் பிறந்தவள். 2 தங்கைகள், விதவை தாயார். அப்பா வேலை செய்தது சங்கமேஸ்வரன் கம்பெனியில் தான். ஒரு விபத்தில் அவர் மாறிக்கும் நேரம் எம்காம் படிப்பை முடித்திருந்தாள் அகல்யா. அதனால் அவரது வேலை தரப்பட்டது. அம்மாவும் 2 தங்கைகளும் அவள் பொறுப்பில் வர வேலைக்கு சேர்ந்தாள். அசாத்திய புத்திசாலி. மற்றவர்கள் மிரளும் அளவுக்கு அறிவு ஞானம். அது கம்பெனியிலும் பிரதிபலித்தது. 6 மாதங்களில் ஜெகதீஷுக்கு அந்தரங்க செயலாளராக பதவி உயர்வு பெற்றுவிட்டாள். இதற்குள் கம்பெனியின் சகல நுணுக்கங்களையும் கற்றுவிட்டாள். அவர்களது பலம், பலவீனம் எல்லாவற்றையும் தன் மூளையில் ஏற்றியிருந்தாள். அவளது திறமை அப்பா பிள்ளை இருவரையும் மிரள வைத்தது. இதனால்தான் உச்சத்தில் வைத்தார்கள். அவளது உழைப்பு, ஆலோசனைகள், முடிவு எடுக்கும் திறன் எல்லாமே அவர்களை அசத்தியது. இந்த பதவி உயர்வுக்கு முன்பே கம்பெனியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்த பல விசுவாசிகளை, சில கிரிமினல்களை களையெடுத்து விட்டாள் அகல்யா. நேரடியாக செய்யாமல் ஜெகதீஷிடம் போட்டு கொடுத்து, முதலில் அதை அவன் ஏற்காமல் ஆத்திரப்பட, படிப்படியாக பக்குவமாக அவனது மனதில் விஷம் ஏற்றி அவர்களை தாக்கிவிட்டாள். இதனால் அப்பா பிள்ளை மத்தியில் மோதல் உருவாகிவிட்டது. அவங்க எல்லாரும் நம்ம கம்பெனியை தாங்கி பிடிக்கிற தூண்கள் என அப்பா வரலாறு சொல்ல, தூண்கள் துருப்பிடிச்சா கற்றமே ஆட்டம் காணும். சாம்ராஜ்யம் சரிய காரணமானவங்களை விசுவாசம் கருதி விட்டு வைக்க கூடாது. அவர்களது பலவீனங்களை சேகரித்து கவனக்குறைவால் ஏற்பட்ட நஷ்டங்களை பட்டியலிட்டு
அவர்கள் மேல் சில குற்றச்சாட்டுகளை காட்டி அதற்கு ஆதாரம் திரட்டி இதையெல்லாம் செய்ய ஒரு கூலிப்படையை உருவாக்கி ஜெகதீஷிடம் சமர்ப்பிக்க அவன் விவாதிக்க பெரியவர் ஆடிப்போனார். அடுத்தடுத்த விவாதங்களில் அகல்யா பேசுவது அத்தனையும் ஆதாரபூர்வமானது என்பது நிரூபிக்கப்பட அனுபவஸ்தர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். சில விஷமிகளுக்கும் சீட்டு கிழிக்கப்பட்டது. அகல்யாவின் கொடி பறக்க அவளுக்கு அடுத்த கட்ட பதவி உயர்வு. பல ஆண்டுகளாக இவர்களோடு வர்த்தக உறவு வைத்திருந்த பல பேரை துண்டித்தாள். அந்த இடத்துக்கு புதியவர்களை நியமிக்கப்பட்டார்கள். கம்பெனியின் முகம் படிப்படியாக மாறிக்கொண்டே வந்து பழையன எல்லாம் போய்விட்டன. அதே நேரம் வர்த்தக உலகில் பல புதிய உயரங்களை அகல்யா காட்டினாள். இன்னும் சில கோடிகளை இவர்கள் பார்க்க உலக அரங்கில் அகலமாக கால் பதிக்கும் வாய்ப்பும் வர அவளது சொல் வேத வாக்கானது. அவள் இல்லாமல் எந்த முடிவையும் எடுப்பதில்லை என்ற எண்ணத்துக்கு ஜெகதீஷ் வந்து விட்டான். அப்பாவுக்கு அதில் சாற்று மாற்று கருத்து இருந்தாலும் வயது கூட கூட அவரது செயல்திறன் மங்க தொடங்கிவிட்டது. சின்ன சின்ன சர்ச்சைகள் உண்டாக அவருடைய முடிவுக்கே விட்டாள் அகல்யா. அவர் எடுத்த முடிவு தவறாக போகும்படி கவிழ்க்கவும் செய்தாள். இதனால் தோல்வியை சந்திக்கும் கட்டாயம் ஏற்பட்டது. அதை உண்டாக்கியவளே அகல்யாதான் என்பதை அறிந்து கொள்ளும் ஆற்றலும் இல்லாமல் போனது துரதிருஷ்டம். விளைவு மகன் முன்னால் தலைகுனிவு. ஜெகதீஷ் எதுவும் கேட்கவில்லை. அப்பாவை யாருமே எதிர்த்து நின்று கேள்வி கேட்டதில்லை. ஆனால் மகனின் கண்களை அவரால் நேரடியாக சந்திக்க முடியாமல் போக மனிதர் அடங்கிவிட்டார். ஆனாலும் அகல்யா சம்பளம் வாங்கும் ஊழியை. அவளிடம் நான் தோற்பதா? இந்த கேள்வி ஆழமாக இருந்தது. இதை அவரது பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் உணர்ந்து கொண்டவள் தன் அடுத்த கட்ட ஆட்டத்தை ஆரம்பித்தாள். இனி சம்பளம் வாங்குற அதிகாரியா இருந்தா போதாது, இது அதிகம் தாக்கு பிடிக்காது என நினைத்தாள். ஜெகதீஷ் மேல் தன் காதல் வலையை சாதுரியமாக வீச தொடங்கிவிட்டாள். வெகு நாசுக்காக அவள் விரித்த விலையில் தான் விழுவது தெரியாமல் விழுந்தான் அவன். இந்த நேரம் அவனுக்கு திருமண முயற்சிகளை அப்பா எடுக்க பல கோடீஸ்வரர்கள் உறவுகள் வழியாக வர்த்தகத்தையும் வலுப்படுத்தும் எண்ணத்துடன் போட்டி போட சம்பந்தம் பேசும் முயற்சிகள் வேகமாக நடக்க திடீரென ராஜினாமா கடிதம் தந்தாள் அகல்யா. ஜெகதீஷ் அதிர்ந்து போனான். ஏன், என்னாச்சு? உனக்கு இங்க என்ன குறை? நீ வச்சது தானே சட்டம். யார்கிட்ட இத்தனை கோபம் சொல்லு. எதுவும் இல்ல. எனக்குள்ள திறமைக்கு நான் எதுக்கு தொழிலாளியா இருக்கணும்? புரியல. நான் தனியா கம்பெனி தொடங்க போறேன். மூளைதான் என் மூலதனம். அதை வச்சு சாதிக்க என்னால முடியும். அதை இங்கேயே பண்ணு. இங்க சம்பளம் வாங்குறவன் நான். உங்க கல்யாணம் நடக்க போகுது. புது எஜமானி வரப்போறா. பிரச்சனை வேற திசைக்கு திரும்பும். அப்புறமா அவமானப்பட்டு வெளியே போறதுக்கு இப்பவே விலகுறேன். அவசரப்படாத. இந்த ராஜினாமாவை நாங்க ஏற்கல. அத பத்தி நான் கவலைப்படல. நீ போகாம இருக்க நான் என்ன செய்யணும் சொல்லு. நான் முதலாளி ஆகணும். எப்படி? உங்க மனைவிங்கிற பதவி மூலமா. விக்கித்து போனான் ஜெகதீஷ். சாரி, இத்தனை நேரா நான் பேசுறது உங்களை உறுத்தலாம். இது என்னோட சுபாவம். இந்த 2 வருஷங்கள்ல என் வளர்ச்சி உங்களுக்கு தெரியும். உங்க அப்பாவே என்கிட்ட தோத்துட்டாரு. இது நம்ம கம்பெனி ஆனா இன்னும் உயரம் தொட வைக்க என்னால முடியும். நம்புறீங்களா? நிச்சயமா. அதுவே நான் வெளியில போய் போட்டியா கம்பெனி தொடங்கி பாடுபட்டு வளர்த்து உங்களுக்கு எதிரா வந்து நிப்பேன். தாங்கிக்க முடியுமா? இது துரோகம் இல்லையா? அது எப்படி? காலம் முழுக்க உங்க கம்பெனில அடிமையா இருக்கேன்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கனா? எனக்கு மூளை அதிகம், உழைக்கிற தைரியமும் இருக்கு. என் மேல நம்பிக்கை நிறைய உண்டு. இதுக்கு பேரு துரோகம் இல்ல, தன்னம்பிக்கை. புரிஞ்சுக்கோங்க. உங்க அப்பா தூண்கள்னு நினைச்ச பல பேரை துரும்புன்னு நான் தூக்கி போடல. என்னால உயர்ந்து கட்ட முடியாதா? அகல்யா, உங்க சாம்ராஜ்யம் சரியாம இருக்கணும்னா என்ன மனைவியாக்குங்க. நான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க விருப்பம். ஒரு நாள் அவகாசம் தரேன். பதில் வரலன்னா போயிட்டே இருப்பேன். தன் அறைக்கு போனாள். நெற்றியடி. அவள் வந்த முதலே இந்த அதிரடிதான். இந்த துணிச்சலும் வேகமும் தான் அவளது பலம். சாதித்து விட்டாள். நான் நிராகரிச்சா எனக்கு எதிராவே நின்னு போர் தொடுப்பா. அரசியல்ல ஒதுக்கப்பட்டவங்க உச்சிக்கு வந்து தலைமை பதவி ஏற்ற சரித்திரம் உண்டு. யாரால முடியாதுன்னு நினைப்போமோ அவங்க விஸ்வரூபம் எடுத்து வென்ற கதைகள் இங்கே நிறைய. நான் அவசரப்படக்கூடாது. ஒரு நாள் அவகாசம். பதில் வரலன்னா போயிட்டே இருப்பேன். அவள் சொன்ன வாக்கியம் உள்ளே இறங்கியது. அழகான அறிவுடன் கூடிய தன்னம்பிக்கை, துணிச்சல் நிறைந்த பெண். இல்லை, நான் நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை. ஆனாலும் அப்பா அம்மாவிடம் பேசியாக வேண்டும். அப்பா விரும்புவாரா? விரும்பித்தான் ஆகணும். இது ஏன் வாழ்க்கை. பெரியவர்களோட விருப்பு வெறுப்புக்கு கட்டுப்பட்டு என்னோட எதிர்காலத்தை நான் அடகு வைக்க முடியாது. நான் முடிவெடுத்தே தீர வேண்டிய நிலை வந்துட்டுது. பேசாமல் இருந்து விட்டால் அழிந்து போவது மொழிகள் மட்டுமல்ல, சில உறவுகளும் தான். இரவு 8 மணிக்கு ஜெகதீஷ் வீடு திரும்பும் போது அதிசயமாக அனைவரும் இருந்தார்கள். அப்பா, அம்மா, 2 தம்பிகள், இன்னும் சில உறவுக்காரர்கள். ஆன்மீக சுற்றுலா நடத்தும் அம்மா வீட்டில் இருந்தது பேரதிசயம்.
ஜெகதீஷ் இப்படி வா. அப்பா அழைக்க. என்னப்பா? எல்லாரும் வீட்ல இருக்கோம், ஏன்னு கேட்க மாட்டியா? முக்கியமான விஷயமா இருந்தா நீங்க சொல்லுவீங்களேப்பா. நல்லது. பஞ்சாபிகேசன் பத்தி உனக்கு தெரியும். ஆ, கிரானைட் பஞ்சு தானே. நமக்கு அடுத்த இடத்துல நிக்கிறாரு. அவருக்கு என்ன? சம்மந்தியாக போறாரு. இந்த பாரு, அவரோட மகள் பல்லவி. அப்பா போட்டோவை தர ஜெகதீஷுக்கு சுருக்கென்றது. அவருக்கு ஒரே பொண்ணு, பேரழகி, படிச்சவ, எல்லா திறமையும் உண்டு, கோடிக்கணக்கான சொத்துகள். அவளை பொண்ணு கேட்டு நீ நான்னு நிக்கிறாங்க. ஆனா அவர் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு. உங்க மகன் ஜெகதீஷ் தான் எனக்கு மாப்பிள்ள ஆகணும்னு சொல்றாரு. இதுல எங்களுக்கு தடையே இல்லைன்னு சொல்லிட்டேன். கரும்பு தின்ன கூலியா? முதலும் ரெண்டும் இணைஞ்சா உலக வர்த்தகத்துல உயரலாம், உச்சிக்கு போகலாம். என்ன சொல்ற? திரும்பி அம்மாவை பார்த்தான். உங்க அப்பா சொன்னா சரியா இருக்கும். நான் வணங்குற தெய்வங்கள் நமக்கு நல்லதே செய்யும். தம்பிகள் எதுவும் பேசவில்லை. நாளைக்கு அவங்க மகளையும் கூட்டிட்டு வர்றாங்க. பரஸ்பரம் பார்த்து முடிச்சதும் வெத்தலை பாக்கு மாத்தி தேதியை குறிச்சிடலாம்னு நினைக்கிறேன். முரளி முன்னால் வந்தான். அப்பா, ஜெகதீஷ் இன்னும் பேசல. எனக்கு எதிரா அவன் பேசவே மாட்டான். நீ தான் பேசுவ. மௌனம் சம்மதம். இந்த அப்பா நல்லதுதான் செய்வேன்னு அதிக நம்பிக்கை கொண்டவன் ஜெகதீஷ். அப்பா, இது வர்த்தகம் இல்ல, வாழ்க்கை. வாழ்க்கையும் வர்த்தகம் தாண்டா. எங்களுக்கு எல்லாமே வர்த்தகமே வாழ்க்கை ஆயிடுச்சு. அப்பா, நான் கொஞ்சம் பேசணும். சொல்லு ஜெகதீஷ். அந்த பல்லவி அவங்க அப்பாவோட பிசினஸ்ல இருக்காளா? இல்ல, மகளை அதுல இறக்க அவர் விரும்பல. அவளுக்கும் அதுல ஆர்வம் இல்ல. உங்க அம்மா மாதிரி. ஆண்கள் நாம 24 மணி நேரம் உழைக்க தயார். அப்படி இருக்க வீட்டு பெண்கள் எதுக்கு? இல்லப்பா, வேணும். சரி, உனக்கு மனைவியான அப்புறம் கத்து கொடு. வேணாம்ப்பா, நான் கத்து கொடுத்து ஒருத்தி மனைவியாக வேணாம், கத்துக்கிட்டவ மனைவியா வரட்டுமே. இதை கேட்டு அவர் முகம் மாறிவிட்டது. நேரடியா பேசுற. அகல்யாவை நான் விரும்புறேன். 2 வருஷங்கள்ல நம்ம கம்பெனியோட முகத்தையே மாத்தி அமைச்சவ. நம்ம வர்த்தகம் இப்ப வேற லெவலுக்கு வந்தாச்சு. காரணம் அவ. வர்த்தக துணையே வாழ்க்கை துணையாவும் மாறிட்டா. சாதன பட்டியல் இன்னும் பெருசாகும். அப்பா முகத்தில் சந்தோஷம் இல்லை. அம்மா அருகில் வந்தாள். இது உங்க அப்பாவுக்கு பிடிக்கல ஜெகதீஷ். எனக்கு பிடிச்சிருக்கு. வாழ போறவன் நானு. அவ என் தோல்விகளை தனக்கு சாதகமாக்கிக்கிட்ட பொண்ணு. பழைய ஆட்களை நிராகரிச்சு கம்பெனியோட முகத்தை அடியோடு மாத்தினவ. அப்பா, அதனால நமக்கு கிடைச்சது வெற்றியும் லாபங்களும் தான். அதுல தப்பு இல்லையே. மாத்தங்களால நல்லது நடக்கும்னா எதுக்கு பழசையே கட்டிட்டாழணும்? நாங்க கூட பழசு தாண்டா, மாத்திருவியா? அப்பா படக்கென கேட்டுவிட, அப்பா, உத்தியோகம், குடும்பம், பிசினஸ் எல்லாத்துலயும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஓய்வு அவசியம். மூத்தவங்களே சாகர வரைக்கும் பதவியில இருந்தா இளைஞர்கள் எப்படி மேல வர்றது? அம்மியில அரைக்கிற காலம் போயிடுச்சு. இது இன்டர்நெட் காலம். மாற்றங்கள்லாம் அவசியம். அதை கொண்டு வர்றவங்க கூட கை கோர்த்துக்கிட்டா என்ன தப்பு? எனக்கு பிடிக்கல. சரிப்பா, உங்களை மீறி எதுவும் செய்யல. ஆனா வேற ஒரு பொண்ணை கட்டிக்க தயாரா இல்ல. அகல்யா ராஜினாமா பண்ணிட்டு புதுசா கம்பெனி தொடங்குறா. அவளோட மூளை வேகம் நமக்கு எதிரா வந்து நிக்கும். நீங்க எடுக்கிற இந்த முடிவால நம்ம சரிவுகளை சந்திக்க தயாராகணும். அப்புறமா வருத்தப்பட்டு லாபம் இல்ல. இது வரைக்கும் அகல்யா எடுத்த முடிவுகள் எல்லாமே நமக்கு சாதகமா லாபகரமா தான் இருந்திருக்கு. இது உங்களுக்கு தெரியும். அப்புறமா உங்க இஷ்டம். உள்ளே போய்விட்டான். குடும்பமே ஆடி போனது. இதுவரைக்கும் அப்பாவை எதிர்த்து மாற்று கருத்துக்களை குடும்பத்தில் யாருமே சொன்னதில்லை. முதல் முறையாக ஜெகதீஷ் பேசிவிட்டான். சங்கமேஸ்வரனை அது பெரிதாக பாதித்து விட்டது. அகல்யாவை அவருக்கும் பிடிக்கும். இந்த அவளது புத்தி, செயல்திறன், வேகம், முடிவெடுக்கும் ஆற்றல் சகலத்தையும் ஆராதிப்பவர். பழைய ஆட்களை விலக்கி புது ஒப்பந்தங்களை அவள் போட வைத்த போது சங்கமேஸ்வரனுக்கு மனதில் ஒரு விரிசல் கண்டது. அந்த முயற்சியில் அவள் வெற்றி பெற்ற போது அதை தன் தப்பு என உணர்ந்தார். அவர் எடுத்த பல முடிவுகளில் தோல்வி ஏற்பட்டது. அவற்றை அகல்யா சுட்டிக்காட்டிய போது ஆத்திரப்பட்டார். தோல்வியில் முடிந்த போது துவண்டார். மகனின் முகம் பார்க்க முடியவில்லை. நெருக்கமான ஓரிருவர் அவரிடம் பேசினார்கள். அந்த அகல்யா அறிவாளிதான், ஆனா பக்கா கிரிமினல். உங்களை படிப்படியா கீழே தள்ளுறா. அவளோட நோக்கம் புரியல. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் வர்த்தக வெற்றிகள் கூடிக்கொண்டே வர அவளை ஜெகதீஷ் முழுமையாக நம்ப இவரால் அவளை புறக்கணிக்க முடியவில்லை. அதற்கான காரணமும் இல்லை. அவளது உயரம் கூடிக்கொண்டே வந்தது. இது நல்லதா கெட்டதா என்பது புரியவில்லை. அவளை எதிர்த்து செயல்பட்டு ஜெயிக்க முடியவில்லை. அதற்கான வயசும் தெம்பும் இல்லை. மகனும் முழுமையாக அவளை நம்புகிறான். ஆனால் அவளே மனைவியாக வர வேண்டும் என்ற முடிவுதான் அவரை அடியோடு புரட்டி போட்டுவிட்டது. மறுத்தால் எதிரணியில் நின்று போர் தொடுக்க முடிவு செய்து விடுவாளா? நாம் தனித்து நின்று ஜெயிக்க முடியுமா? வளர்ந்த ஒரு சாம்ராஜ்யத்தை தனியொரு பெண்ணால் வீழ்த்த முடியுமா? கேள்வி எழுந்தது. இதுக்கு பயந்து உள்ள அவ வந்துட்டா இன்னும் ஆபத்து. வெறும் சம்பளத்துக்கு வந்தவகிட்ட கொத்து சாவிய தர்றது சரியா? யார்கிட்ட கேக்குறது? மரகதம்
இல்ல, மரகதத்தால எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. அவ என்னை எதிர்த்து எதையும் சொல்லவும் மாட்டா. கடவுளுக்கு அடுத்த இடத்துல என்னை வச்சு பாக்குற மனைவி. கடைசி பையன் கிரி எதுலயுமே தலையிட மாட்டான். முரளிட்ட கேட்கலாமா? புத்தியுள்ள, தன் சொந்த கால்ல நிக்கிற பையன். அவனால மனுஷங்களை கணிக்க முடியும். பேசி பார்க்கலாம். இரவு 10:30க்கு அவனது அறைக்குள் நுழைந்தார். முரளி, தூங்கிட்டியா? அப்பா வாங்க, கூப்பிட்டிருந்தா நானே உங்க அறைக்கு வந்திருப்பேனே. இருக்கட்டும், கொஞ்சம் பேசணும், முடியுமா? உட்காருங்கப்பா. நீ என் பக்கத்துல வந்து உட்காரு முரளி. அவன் வந்து உட்கார்ந்ததும் அவனது கைகளை இறுக பிடித்துக் கொண்டார். நடுங்கியது. என்னப்பா, ரொம்ப அப்செட் ஆயிருக்கீங்களா? ஆமாண்டா, ஜெகதீஷ் இப்படி பேசிட்டானே. அவன் தப்பா எதுவும் பேசலையே. பார்க்க போனா சாரிப்பா. அவன் கருத்தை கேட்காம சம்பந்தம் பேசுற அளவுக்கு நீங்க வந்திருக்க கூடாது. முரளி, அவர் குரலில் அதிர்ச்சி இருந்தது. அப்பா, என் விஷயத்துல, கிரி சங்கதியில எங்களை கேட்காம நீங்க எந்த முடிவையும் எடுக்க மாட்டீங்க. காரணம், எங்க குணாதிசயம் அது. ஜெகதீஷ் எல்லாத்துக்கும் தலையாட்டுவான்னு நம்பி நீங்க சம்பந்தம் பேச துணிஞ்சிட்டீங்க. அப்பா தாமே மகன் மேல வச்ச அளவு கடந்த நம்பிக்கை. இதுல தப்பு இல்ல. ஆனா இது அவனோட வாழ்க்கைப்பா. நான் நல்லதை தானடா கொண்டு வரேன். இல்லன்னு சொல்லலப்பா. ஆனா அவனுக்கு எது தேவைன்னு அவன் தானே தீர்மானிக்கணும். இது வாழ்க்கைப்பா. அந்த உரிமை கூட அவனுக்கு இல்லையா? அவர் பேசவில்லை. அவன் அந்த அகல்யாவை விரும்புறான்னு நேரடியாவே சொல்லிட்டானேப்பா. அவளும் திறமைசாலி தானே. ஆமாப்பா. ஒரு அதிகாரியா, கம்பெனியை உயர்த்துற உழைப்பாளியா, புத்திசாலியா எனக்கும் அவ மேல மரியாதை உண்டு. ஆனா வந்த 2 வருஷங்கள்ல பல தூண்களை ஆட வச்சவ. நன்றி உணர்ச்சிக்கு அவளுக்கு அர்த்தமே புரியல. எதுலயும் டாமினேஷன். என் முடிவுகளையே பதம் பார்த்தவ. சரி, ஒரு ஊழியரா நமக்கு பிரயோஜனப்படுறா. ஆனா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா அவ வந்தா குடும்பம் தாங்குமா? இந்த மாதிரி பெண்களை தலைமை பொறுப்புல வைக்கலாமா? எனக்கு பயமா இருக்குப்பா. அவன் பயப்படலையப்பா. அவனோட வயசு அப்படி. அப்பா, அவ வெளியில போய் போட்டி கம்பெனி தொடங்க தயாரா இருக்காளே. தனி ஒருத்தி நம்ம சாம்ராஜ்யத்தை வீழ்த்த முடியுமா முரளி? முடியும்பா. புத்தி போதாதா? என்னடா சொல்ற? உங்களை வீழ்த்த நினைக்கிறவங்க அவளை கண்டிப்பா உபயோகப்படுத்துவாங்க. அந்த ஏணிகளை உபயோகிச்சு இவளால ஏற முடியாதா? ஏறி உச்சிக்கு வந்ததும் எட்டி உதைக்க முடியாதா? புத்தி எதையும் சாதிக்கும்பா. மலிவா எடை போட்டுறாதீங்க. அவர் மிரண்டார். டேய், இவ இந்த வீட்டு மருமகளா வர்றதுல உங்களுக்கு சம்மதமா? அப்பா, நம்ம யார் சம்மதமும் இப்ப முக்கியம் இல்ல. ஜெகதீஷ் விரும்பிட்டான். அவ சாதுரியமா அவன் நெஞ்சில காதலையும் அதே அளவுக்கு பயத்தையும் ஒரே நேரத்துல விதைச்சாச்சு. அவளை புறக்கணிச்சா, விஸ்வரூபம் எடுத்து எதிர வந்து நின்னுட்டா என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறான். தான் மேல இவனுக்கு நம்பிக்கை இல்லையா முரளி? அப்பா, அவ மேல அதிக நம்பிக்கை அவனுக்கு. அவளால எதையும் சாதிக்க முடியும்னு திடமா இருக்கான். சாரிப்பா, உங்களுக்கு இப்ப புத்திக்கு மட்டும்தான் வேலை கொடுக்குற வயசு. அவனுக்கு அதையும் கடந்த தேவைகள் வரும் இல்லையா? அவ வேற அழகான பொண்ணு. அதுக்குத்தானே கல்யாணம். கல்யாணம் உடம்பு மனசு ரெண்டுத்துக்கும் திருப்தி தரணும்னு 3 பேரை உருவாக்குன உங்களுக்கு தெரியாதாப்பா? ஆடி போனார் அப்பா. அவன் விருப்பத்துக்கு நான் தலையாட்டணும்னு நீயும் சொல்றியா முரளி? யாருக்கும் எதுவும் கட்டாயம் இல்லப்பா இங்க. அதே நேரம் இத நிராகரிச்சா அப்பா பிள்ளை மத்தியில சன்னமான விரிசல் வரும். அத பள்ளமாக்க ஒரு புத்திசாலி பொண்ணுக்கு தெரியாதா? வெளியில இருந்தும் அவ அதை செய்யலாம் இல்லையா? நம்ம சாம்ராஜ்யம் தானப்பா. ஆனா பல சாம்ராஜ்யங்களை சரிச்சது அழகான புத்திசாலி பெண்கள்னு கடந்த கால சரித்திரம் சொல்லுதே. உங்களுக்கும் தெரியுமே. அவருக்கு வியர்த்தது. ஜெகதீஷ் ஆதரிச்சு உங்களை எதிர்க்கிறதா நினைக்க வேணாம்ப்பா. எனக்கு 2 பேருமே முக்கியம்தான். நான் எப்பவுமே என் கால்ல நிக்கிறவன். ஆனா யதார்த்தம் என்னன்னு பார்க்கணும். தாய் தகப்பனோ மனைவி குழந்தைகளோ எந்த உறவுமே நமக்கு இணக்கமா இருந்தா தான் நிலைக்கும். மனசு சம்மதிக்கலைன்னா வேற எதுலையுமே சாதிக்க முடியாது. ஒவ்வொரு முடிவுகளையும் மனசுக்கு பிடிச்சு எடுத்தா தான் நல்லதுப்பா. நிதானமா யோசிங்க. அவர் எழுந்து வெளியே வந்தார். மனசு பிடிவாதம் பிடித்தது. ஆனால் வயசு பயத்தை அதிகமாக்கியது. உனக்கு என்ன கொடுக்கணும், உன்கிட்ட எதை பறிக்கணுங்கிறத இறைவனே முடிவு பண்றார். மறுநாள் காலை சங்கமேஸ்வரனுக்கு தலைவலி அதிகமாக இருந்தது. ரத்த அழுத்தமும் எகிரியது. டாக்டரிடம் செக்கப் போய் வெகு நாட்கள் ஆகிவிட்டதால் முன்பதிவு செய்தார். முரளிதான் அப்பாவை அழைத்து போக இருந்தான். ஜெகதீஷ் புறப்பட, ராத்திரி முழுக்க அப்பா தூங்கல, டாக்டர்கிட்ட கூட்டு போறேன். ஏன் முரளி? உனக்கு தெரியாதா ஜெகதீஷ்? அப்பா கூட அதிகம் இருக்கிறது நீதான். அவரோட உடம்பு மனசு ரெண்டுமே எங்களை விட உனக்குத்தான் நல்லா தெரியும். ஏண்டா, உன் மனசுல உள்ளதை பேசுற உரிமை கூட எனக்கு இல்லையா? பணங்கள் இருக்கிற காரணமா பல்லவிய கட்டிக்க நான் எப்படி சம்மதிக்க முடியும்? இது பிசினஸ் இல்லடா, காலம் முழுக்க வாழப்போற வாழ்க்கை. புரியுது ஜெகதீஷ். ஆரம்பம் முதலே நீங்க எல்லாம் சுதந்திர பறவை, அம்மா உள்பட. ஆனா நான் மட்டும் கைதியா? அப்பா சொல்ல தட்டாத என்னை இந்த மாதிரி தண்டிக்கலாமா? அவரை சொல்லி தப்பு இல்ல. எனக்கு நானே பூட்டிக்கிட்ட கைவிலங்கு.
நம்ம இந்திய அப்பாக்களுக்கு பிள்ளை வளர்ந்துட்டா அவனை சுதந்திரமா விடணுங்கிற எண்ணமே ஏன் இல்ல? இவர் வாழ்ந்து 3 பெத்தாச்சு. 50 கடந்து அவருக்கு ரத்த கொதிப்பு வந்திருக்கு. எனக்கு இப்பவே இருக்கும். இப்ப அம்மாவோட எமோஷனல் பிளாக்மெயில் தொடங்கும். எனக்கு நேரம் சரியில்ல, வரேன். அவன் காரில் ஏறி போக கதவோரம் நின்ற அப்பா சகலமும் கேட்டார். அம்மா அருகில் வந்தாள். என்ன மன்னிச்சிருங்க, ஜெகதீஷ் மனசு உடைஞ்சிருக்கு. அதை நீங்க தான் சரி கட்டணும். அப்படின்னா அகல்யா மருமகளா வர உனக்கு சம்மதமா? வாழ போறது அவன், இதுல நான் யாரு சம்மதிக்கிறதுக்கு? நீ அவனுக்கு அம்மா, அது மனசுக்கு, மத்ததுக்கெல்லாம் மனைவிதான். யோசிச்சு முடிவிடுங்க. முரளி போலாமா? சரிப்பா. அரை மணியில் ஜெகதீஷ் ஆபீஸை நெருங்கி விட்டான். தன் அறைக்குள் நுழைந்தான். கையெழுத்து வாங்க பிஏ வந்து நிற்க, வச்சுட்டு போங்க. அகல்யா வந்தாச்சா? காலையில 6:30க்கே வந்தாச்சு சார். எதுக்கு அப்படி என்ன அவசர வேலை? தெரில சார். அவங்க அறையில உட்காந்து ரொம்ப தீவிரமா வேலை பார்க்கறாங்க. காஃபி கூட குடிக்கல. இன்டர்காம் எடுத்து நம்பரை போட எடுத்தாள் அகல்யா. ஜெகதீஷ், வேலை முடியல, அரை மணி நேரம் பொறுங்க, நானே வரேன். இவன் மற்ற வேலைகளை கவனிக்க தொடங்கினான். அப்பாவுக்கு பிபி எகிரி உடல்நிலை பாதிக்கப்பட்டால் குடும்பத்தில் சலசலப்பு உண்டாகும். என்னால் வந்தது என்ற குற்றச்சாட்டு கிளம்பும். இது சரியா? நான் பிடிவாதம் பிடிக்கலாமா? நேற்று வந்த அகல்யாவுக்காக அப்பாவுக்கு சரிவை உண்டாக்கலாமா? சரிதானா? இந்த கோழைத்தனம்தான் பெரும் கோளாறு. ஆரம்பம் முதலே உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அப்பாவுக்கு சலாம் போட்டே நாசமானவன் நான். தம்பிகள் தன்னிச்சையாக செயல்பட பழகிவிட்டார்கள். அதனால் அவர்களை கண்டுகொள்வதில்லை. மாட்டிக்கொண்டவன் நான். என் முதுகில் குதிரை ஏறுகிறார்கள். இது என்ன நியாயம்? கோபம் வந்தது, கசப்பாக இருந்தது, தன்மேலேயே வெறுப்பு படர்ந்தது. இது சரியில்லை. காலம் முழுக்க அடிமையாக வாழ முடியுமா? எனக்காக நான் வாழ்வது எப்போது? ஏராளமான கேள்விகள் புறப்பட கதவு தட்டப்பட்டது. கமன். அகல்யா உள்ளே நுழைந்தாள். என்ன, வேலை முடிஞ்சுதா? என்ன வேலை? ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணிட்டு இருக்கேன். பல கோடிகள் பெருமானது. அப்படியா? அப்பாட்ட அப்ரூவல் வாங்கிட்டியா? எதுக்கு? என்ன அகல்யா இப்படி கேக்குற? பல கோடி பெருமானம் உள்ள ப்ராஜெக்ட்னா அவர் பார்த்து ஓகே பண்ணாம எப்படி? அதுதானே கம்பெனி நடைமுறை. 2வது, பணம் அனுமதிக்கிறது யாரு? என்னதான் உனக்கு அதிபுத்தி இருந்தாலும் சில விதிமுறைகளை மீறி நடக்கிறது சரியில்லை. உன்னை ஆதரிச்சு பேசி வீட்டுல பூகம்பத்தை கிளப்பிட்டு வந்திருக்கேன். என்ன நீ தலகுனிய வச்சிடாத. அவன் சூடாகி விட்டான். ஹலோ, நான் ப்ராஜெக்ட் தயாரிச்சது என் சொந்த லேப்டாப்ல, உங்க கம்பெனி கம்ப்யூட்டர்ல இல்ல. இது என்ன உங்க கம்பெனின்னு பிரிச்சு பேசுற? ஆமா ஜெகதீஷ், நான் ராஜினாமா கடிதம் தந்து 24 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் பதில் வரல. இந்த ப்ராஜெக்ட நான் தயாரிச்சதே உங்க கம்பெனிக்காக இல்ல. இது என் சொந்த வேலை. உங்களை என் நண்பரா கருதி உங்ககிட்ட நம்பிக்கை வச்சு இதை காட்டத்தான் இங்க உட்கார்ந்துருக்கேன். அதிர்ந்து போனான் ஜெகதீஷ். என்னது, ஓம் ப்ராஜெக்டா? ஏன் கூடாதா? கோடிக்கணக்கான முதலீடு, எப்படி நீ? அகல்யா சிரித்தாள். உங்களுக்கும் ஆணவம் இருக்கு ஜெகதீஷ், இருந்தா தப்பு இல்ல. கோடீஸ்வரனோட பையன், மார்க்கெட்ல நம்பர் 1 இருக்கத்தான் செய்யும். அதுல தப்பே இல்ல. ஆனா நானும் முட்டாள் இல்ல மை டியர். இப்படி ஒரு ப்ராஜெக்ட பேப்பர் அளவுல தயாரிச்சு கிழிச்சு குப்பை கூடையில போடவா பாடுபடுவேன்? அதுக்கான ஆட்கள், பேங்க் லோன், நடைமுறைகள் எல்லாமே பேசி வச்சாச்சு. ப்ராஜெக்ட வெளியில காட்ட மாட்டேன். காரணம், அது களவாடப்படலாம். விவரம் தெரிஞ்சவங்க விட்டு வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் ட்ரெய்லர்களை விடுவேன் வீடியோல. அதுல ப்ராஜெக்ட் ஹைலைட்ஸ் தெரியும். தன்னால வருவாங்க. உங்களுக்கும் தான். பாக்குறீங்களா ஜெகதீஷ்? பென்ட்ரைவ் எடுத்து லேப்டாப்பில் நுழைத்து திரையை ஒளிரவிட அந்த வர்த்தகத்தின் முக்கியமான ரத்தம் நரம்புகளை வெறும் 30 நொடிகளாக பிரித்து காட்டினாள். விவரம் தெரிந்த ஜெகதீஷ் மிரண்டு போனான். எப்படி இருக்கு? இதை எனக்கு தர முடியுமா? அதாவது இந்த வெள்ளோட்டத்தை உங்க அப்பாவுக்கு காட்டவா? சரி தரேன். நாளை முதல் வேலையை தொடங்கணும். அவகாசம் இல்ல. வெளிநாட்டுல இருந்து அடுத்த வாரமே வந்துருவாங்க. முன்பணமே 3 கோடி ரூபாய் கிடைக்கும். நான் ஆரம்பிக்கணும் இல்லையா? அவசரப்படாத அகல்யா. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு அவகாசம். முள்ளு தாண்டுனா முடிஞ்சிரும் எல்லாமே. வேணாம், கொண்டாத. இத வச்சு உங்க அப்பா தப்பான கணக்குகளை போட வேணாம். மறந்துடாதீங்க, நானும் வியாபாரி தான். இதுக்கு பதில் சாயங்காலம் சொல்றேன். அவன் வேகமாக புறப்பட தம்பி போன் செய்தான். அப்பாவுக்கு எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. அதிகமா இல்ல, கட்டாயமா ஓய்வு வேணும்னு டாக்டர்கள்லாம் சொல்றாங்க. நாங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம். நானும் அங்கதான் வரேன். அரை மணியில் வீட்டுக்கு வந்து விட்டான். அப்பா உள்ளே படுத்திருந்தார். அம்மாவும் முரளியும் கூடவே இருந்தார்கள். அப்பா, இத நீங்க பார்க்கணும். ஒரு புது ப்ராஜெக்டுக்கான முன்னோட்டம். வேற எதையும் கேட்காம பாருங்க. லேப்டாப்பை இயக்கினான். அவர் பார்த்தார். சரிந்து உட்கார்ந்திருந்தவர் நிமிர்ந்தார். அபாரண்டா, இது பல கோடிகளை அள்ளிட்டு வரும். வெளிநாட்டு வர்த்தக உறவு பெருகும். நம்மள அசைக்க முடியாது. உடனே ஏற்பாடு பண்ணு. இப்பவே ஆபீஸ்க்கு வரேன். நாளைக்கே வேலை தொடங்கிடலாம். முரளி தடுத்தான். அப்பா, டாக்டருங்க உங்களை ஓய்வெடுக்க சொல்லியிருக்காங்க. அது அப்புறம்டா.
இதெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டா ஜெகதீஷ் பார்த்துப்பான். சாரிப்பா, இது நமக்கு சொந்தம் இல்ல. ஏன், இத நீ தயாரிக்கலையா? இல்ல, இத தயாரிச்சது அகல்யா. அதனால என்ன? அவ நம்ம கம்பெனி அதிகாரி தானே, அவளுக்கு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கொடுத்துடலாம். இல்லப்பா, அவ வேலையை ரிசைன் பண்ணிட்டா, சொந்தமா தொழில் தொடங்க போறா. இதுதான் முதல் மூலதனம். இதுக்கு ஏது பணம்? 30 கோடிக்கு எங்க போவா? எல்லாம் அவ தயார் பண்ணியாச்சு. பையர்ஸ், பேங்க் கோஆர்டினேட்டர்ஸ், ஏஜென்ட்ஸ் எல்லாம் கிரவுண்ட் ஒர்க் நடக்குது. அட்வான்ஸ் தர பார்ட்டி தயாரு. அவ கை காட்டினா போட்டி கம்பெனிகள் இதை கவ்விக்கிட்டு போயிடும். இல்ல, கூடாது, இது நமக்கு வரணும், பேசு. அவ கேக்குறத தரணுமே, குடு. கழுத்துல தாலி கேக்குறா, அதை நான் கட்டணும்னு சொல்றா. அவ கேக்குறது மனைவி பதவி. அதை தந்தா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு. அதையும் சாயங்காலம் 6 மணிக்குள்ள சொல்லணும். ஒரு நிமிஷம் கடந்தா கூட இது கை நழுவிடும். என்னடா சொல்ற? உங்களை கட்டாயப்படுத்தல, அவளும் என்ன நிர்பந்தப்படுத்தல. இப்ப மணியும் 5, 1 மணி நேரம் இருக்கு, முடிவு உங்க கையில. அப்பா ஆடி போனார். இத வச்சு நமக்கு எதிரா வந்து உட்காருவா. நிச்சயமா நம்ம முதலீடு சரியும். அவ காலடியில உட்கார எதிரி கூட்டம் காத்திருக்கு. நாம இழக்கிறது இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, தலை சிறந்த புத்திசாலி பொண்ணையும். இப்போ உங்களை கட்டாயப்படுத்தல, இன்னும் 54 நிமிஷங்கள் இருக்குப்பா. முரளி அருகில் வந்தான். ஜெகதீஷ், அவருக்கு இப்போவும் பிபி இருக்கு. அது ஏன்னா நல்லது இல்ல, புரிஞ்சுக்கோ. இல்லடா, எனக்கும் அவர் மேல அக்கறை உண்டு. இத சொல்லாம நான் விட்டுட்டு இழப்ப உண்டாக்கிட்டா அப்பதான் பதட்டம் அதிகமாகும். தோத்துட்டா அப்பாவால தாங்கிக்க முடியாது. நம்ம காலிடல கிடக்கிற கட்டெரும்பு காதுக்குள்ள பூந்தா தாங்குமா நமக்கு, சொல்லு? சங்கமேஸ்வரன் கலக்கமாக பார்க்க, அப்பா இன்னும் 46 நிமிஷம் தான் இருக்கு. நான் வெளியில இருக்கேன், நல்லதா முடிவு பண்ணா கூப்பிடுங்க. அவன் வாசலுக்கு போய்விட்டான். என்னங்க, என்ன செய்ய போறீங்க? நேரம் குறிச்சு நெருப்புல நிக்கிற வைக்கிற ஒருத்திக்கு நாம அடிபடியணுமா? இல்ல மரகதம், இத தவற விட்டுட்டா நம்ம எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். சரிங்க, அவளுக்கு கட்டுப்பட்டா நமக்கு அடங்குவாளா? முரளி திரும்பினான். ஏம்மா அப்படி பாக்குற? எதுக்கு அடங்கணும்? ஒருத்தர் ஒருத்தர் அடக்கி வாழ வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இந்த சிந்தனை? ஒரு திறமசாலி அப்பாவோட முதலிடத்தை தக்க வச்சு கொடுக்கிற புத்திசாலி மருமக பதவியை கேட்டா தப்பா? வரட்டுமே. அவனுக்கும் பிடிச்சிருக்கு. ஒரு ஈகோவுல அவளை ஒதுக்குனா ப்ராஜெக்ட் பறி போகும், முதலீடும் பாதிக்கும். உங்க பிள்ளை ஜெகதீஷ் கை நழுவி போயிடுவான். ஒரு நடுத்தர வர்க்கத்து பொண்ணு தான் அதீத புத்தியால வர்த்தக கோட்டைக்குள்ள நுழைஞ்சு சிம்மாசனத்தை பிடிக்க முடிஞ்சா அவனை புருஷனாக்கிக்க அவனால முடியாதா? கடைசியில இவனையும் நீங்க இழக்கணுமா? அது எதுக்கு? அவளை ஏன் எதிரியா பார்க்கணும்? ஒரு தொழிலாளி தான் சாதுரியம் காரணமா முதலாளி ஆகுறதுல தப்பில்லையே. அப்பா தவித்தார். என்னங்க, 34 நிமிஷம் தான் இருக்கு. நீ வேற பேசாம இருடி. நான் பேசல, ஆனா உங்க பிடிவாதம் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கைக்கு நஷ்டத்தை தந்துடக்கூடாதுங்க. நெருக்கடியில நிக்க வச்சு அவகாசம் தந்தா ஒரு மகனோட கல்யாண சங்கதியில எப்படிரா பதில் சொல்ல முடியும்? அப்பா, எதுக்குமே கால அவகாசம் நிர்ணயிக்கிறதுல தப்பே இல்ல. உடனே யோசிச்சு நல்ல முடிவை எடுக்க முடிஞ்சவங்க தான் புத்திசாலி. இன்னும் 29 நிமிஷம் தான் இருக்கு. அவர் முகம் சிவந்து விட்டது. ரத்தம் தலைக்கு எகிரியது. என்னங்க, பெத்தவங்க செய்யற தாமதம் பிள்ளைங்க வாழ்வை சேதப்படுத்தக்கூடாது. 22 நிமிஷம் தான் பாக்கி. அவர் மனதுக்குள் யுத்தம் நடத்தினார். சகலத்தையும் ஓடவிட்டார். எதிரிகளை கணக்கிட்டார். எதிர்காலத்தை யோசித்தார். குடும்பமே ஒரு மாதிரி தவித்துக் கொண்டிருக்க நிமிடங்கள் வேகமாக கரைய இன்னும் 7 நிமிடங்களே பாக்கி இருக்க, மரகதம் அவனை கூப்பிடு. அழைத்தவுடன் ஜெகதீஷ் உள்ளே வந்தான். சொல்லுங்கப்பா. அந்த வர்த்தகம் வெளியில போக வேணாம். என்னோட தனிப்பட்ட சம்மதம் வேறதான். இருந்தாலும் உனக்கும் அவளை பிடிச்சிருக்கு. அவளோட புத்தியும் திறமையும் எனக்கும் தெரியும். அதனால என் விருப்பு வெறுப்புகளை தள்ளி வச்சுட்டு உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். அவங்க வீட்டு பெரியவங்க வந்து பேசுவாங்களா, இல்ல அதுக்கும் நிபந்தனை போடுவாளா? என்னங்க, 4 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. சரி, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவளுக்கு போன் போட்டு சம்மதம் சொல்லு. இந்த பிசினஸ் வெளியில போக கூடாது. அவ தான் உன் மனைவி. நீ போன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு, நானே பேசுறேன். ஜெகதீஷ் முகம் மலர்ந்தது. டயல் செய்தான். அவள் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தால் இணைப்பு கிடைக்கவே இல்லை. நிமிடங்கள் கரைய, நாம தான் சம்மதிச்சாச்சே, போதாது? இல்லப்பா, அவ தான் முடிவை மாத்திக்க மாட்டா. ஜெகதீஷுக்கு ரத்த அழுத்தம் ஏறியது. இன்னும் 1 நிமிஷம் என்ற நிலையில் தேய்ந்து 59, 58, 57 என நொடிகள் இருக்க, போன் கிடைக்காமல் போக ஜெகதீஷுக்கு வியர்க்க, இறுதியில் 10, 9, 8 என தேய, கடைசி 4வது நொடியில், ஹலோ ஜெகதீஷ், அகல்யா, நீ என் மனைவியாக அப்பா சம்மதம் சொல்லியாச்சு, ஸ்பீக்கர்ல போட்டான். வெல்கம் மருமகளே என அவர் சொல்ல சரியாக 6 மணி அடித்தது. குடும்பமே நிம்மதியாக சுவாசிக்க தொடங்கியது. எதிர்முனையில் அகல்யா சிரித்தாள். வலிகளுக்கும் வலிகள் இருந்திருந்தால் கண்ணீர் வரும் வரை கத்தி அழுதிருக்கும், தாங்க முடியாமல்.
மறுநாள் காலை ஆபீஸுக்கு வந்து விட்டார் சங்கமேஸ்வரன். வேணாம்ப்பா, அகல்யாவை நான் கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன். இல்லடா, இனி நடைமுறை அப்படி இல்ல. அவ பேசுற விதமும் வேற மாதிரி இருக்கும். நான் இதுல 30 வருஷம் மேடு பள்ளங்களை தொடர்ந்து கடந்து வந்திருக்கேன். எனக்கு தெரியும், நீ பிறக்கும் போதே வசதிகள் வந்தாச்சு. ஆனா நான் அடிமட்டத்துல இருந்து வந்தவன். நாணயமான தொழில் இங்க குறைச்சல். கிரிமினல்கள் தான் அதிகம். நானும் 2வது ரகம்தான். அதனாலதான் இந்த உச்சம். சரிப்பா, இப்ப அதெல்லாம் எதுக்கு? அகல்யாவும் இனிமே கிரிமினலாத்தான் நடந்துப்பா. அப்பா, கோவப்படாத. நான் தப்பா பேசல. அவளுக்கு புத்தி நிறைய இருக்கு. அவ கையில நூலும் இருக்கு. பிடிமானத்தை விடமாட்டா. விடுறவ இந்த மாதிரி பேசவும் மாட்டா. எனக்கு புரியல. ஆபீஸுக்கு என் கூட வரல. அப்ப தெளிவா புரியும். நீயும் பதட்டப்பட வேணாம், புறப்படு. நேராக இருவரும் அலுவலகத்துக்கு வந்துவிட அகல்யா காத்திருந்தாள். அவரை வணங்கினாள். அந்த வணக்கத்தில் உள்ள ஒரு திமிர் அவருக்கு மட்டும் புரிந்தது. எங்க உட்காரலாம் ஜெகதீஷ்? உங்க ரூம்ல தானப்பா? இல்ல, கான்ஃபரன்ஸ் ஹால்ல உட்காரலாம். நான் சில பேரை கூப்பிட்டுருக்கேன். அவங்க யாரு அகல்யா? நம்ம கம்பெனி அதிகாரிகளா? இல்ல, சில வர்த்தக நிபுணர்கள், ஆடிட்டர், பேங்க் மேனேஜர், சட்ட வல்லுநர் ஒருத்தர். அகல்யா, நாம பேச போறது கம்பெனி பிசினஸ் தவிர நம்ம வாழ்க்கை தொடர்பா எடுக்க போற முடிவுகள். இதுக்கு சம்பந்தப்படாத 4 பேர் எதுக்கு? அவன் குரலில் லேசான கோபமும் குழப்பமும் இருந்தது. இருடா, அவ எதுக்கு கூப்பிடுறான் நான் சொல்றேன். நீங்க எப்படிப்பா? இந்த குறிப்பிட்ட பிசினஸ் அகல்யா பேர்ல தான் இருக்கும். அதுக்காக நம்ம கம்பெனில தனி யூனிட் இயங்கும். ப்ராஜெக்டோட ஹெட் அவதான். இதுல நான் தலையிட முடியாது. அப்படித்தானே அகல்யா? நீங்க புத்திசாலி சார். எதுக்கு இதெல்லாம்? இருடா, லாயர், ஆடிட்டர், பேங்க் மேனேஜர் எதுக்கு தெரியுமா? புது கம்பெனி பதிவு, அவ பேர்ல வங்கி கணக்கு, சட்டபூர்வமான பதவி நடைமுறைகள், இதெல்லாம் புது வர்த்தகத்துக்கு. அப்புறம் உனக்கு மனைவியாக போற காரணமா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல அவளை சேர்க்கணும். ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் பதவியில அவ உட்காரணும். சரியா அகல்யா? சின்ன திருத்தம் சார். கோ சேர்பர்சன். ஜெகதீஷ் பதட்டமாகி விட்டான். அகல்யா, அப்பா மட்டும்தான் சேர்பர்சன். நான் கூட இங்க எம்டி தான். நீ எப்படி கோ சேர்பர்சன் ஆக முடியும்? நம்பர் 1, இது ஒரு தனி பிசினஸ். நம்பர் 2, கோடிகளை குவிச்சு நம்ம கம்பெனியை நிரந்தரமா முதல் இடத்துல தக்க வைக்க போற வர்த்தகம். நம்பர் 3, இனி நான் எங்க ஊழியர் இல்ல, உங்க மனைவி, முதலாளிகள்ல ஒருத்தர். நம்பர் 4, இதுக்காக உங்க அப்பா சம்பாதிச்ச கம்பெனி பணத்தை நான் முதலீடு செய்ய போறதில்ல. இதை காட்டி பணம் வாங்க போறேன். இனிமே இங்க எல்லாமே தலைகீழா மாறப்போகுது. நம்பர் 5, இந்த கம்பெனில எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் என்ன கலந்து ஆலோசிக்கணும். என் கையெழுத்து இல்லாம எதுவுமே நகரக்கூடாது. இதுக்கெல்லாம் சம்மதிச்சா உள்ள போய் பேசலாம், இல்லைன்னா என் வழிய பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். ஜெகதீஷ் தாழ மாட்டாமல் நாற்காலியை விட்டு எழுந்தான். என்ன அகம்பாவம், ஆணவம், திமிர்! இந்த அளவுக்கு இவள் போவாள் என நினைக்கவே இல்லை. ஆனால் அப்பா சரியாக கணித்து விட்டார். அகல்யா, நீ கொஞ்சம் வெளியில இரு. அப்பா கூட நான் பேசணும். எதுக்கு? என் நபர்களை வர சொல்லியாச்சு. ஜெகதீஷ், நீ பேசாம இரு. மேடம், உங்க அதிகாரிகளை கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வர சொல்லலாம். உங்க நிபந்தனைகள் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். நன்றி சார். அவள் சரக்கென வெளியேற, அப்பா, இப்ப சொல்றேன். இல்ல, நான் கல்யாணம் செஞ்சுக்கல. இவ எனக்கு வேணாம். நல்ல பொண்ணுதான் மனைவியா வரணும். ஒரு கிரிமினல், பக்கா வியாபாரி வாழ்க்கை துணையா வந்தா அவ கூட வாழ முடியாது. கை கட்டி தான் நிக்கணும். இது எனக்கு தெரியும். வீட்டுல இதை சொன்னா இந்த அப்பா உனக்கு தப்பா தெரிவேன். என் அனுபவத்துல நிறைய பேரை பார்த்துட்டேன்டா. ஆனா எல்லாரையும் மிஞ்சிட்டா இந்த அகல்யா. வேணாம்ப்பா, அவளை நானே வெளியில அனுப்பிடுறேன். இந்த பிசினஸ் வேணாம், அவளும் தேவையில்லை. அவர் எழுந்து வந்தார். மகன் தோளில் தட்டினார். பொறுடா, எதுக்கு பதட்டப்படுற? என்னாச்சு இப்ப? நான் தப்பான முடிவை எடுத்து உங்களையும் ஒரு மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுட்டேனப்பா. இல்லப்பா, என் நிழல்லையே இத்தனை காலம் வாழ்ந்த காரணமா உனக்கு சூதுவாது தெரியாது. கிரிமினல்களோட அதிகமா நீ பழகல. நான் சாக்கடையில குளிச்சு எழுந்து வந்தவன். மூச்சு முட்டாம வாழ பழகிட்டேன். இதை நிதானமா பாத்துக்கலாம். இல்லப்பா, இப்பவே சரியான முடிவு எடுக்கலனா குடும்பம் முழுக்க சங்கடப்படும். அப்படி ஆகாது. எனக்கு உடம்பு தளர்ந்தாச்சு. மூளை, உடம்பு, மனசு எல்லாமே பாரம் இழக்க தொடங்கியாச்சு. இனிமே நம்ம எதிரிகள் தலை தூக்கிட்டா அவங்கள சந்திக்கிற திராணி எனக்கு இல்ல. உன்னை மூடி மூடி வளர்த்த காரணமா உனக்கும் அது இல்ல. அப்பா, இது சாம்ராஜ்யம்டா. இத கட்டி காக்க நான் நடத்தின போராட்டங்கள் கொஞ்சம் இல்ல. நான் எப்ப விழுவேன்னு எதிரிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இனிமே அவங்க ஜெயிக்கிற காலம் நெருங்குது. அது கூடாது. அவங்கள சிதறடிக்கணும். அதுக்கு அகல்யாதான் சரியான ஆளு. அப்பா, ஆமா, கற்பூர புத்தியும் கிரிமினல் நடைமுறைகளும் இவளுக்கு நிறைய இருக்கு. அத நம்ம கிட்ட காட்டிட்டாளேப்பா. இருக்கட்டும். அதுவும் சேர்மன் பதவிக்கு இணையா நாக்காளி கேக்குறா. கேட்கட்டும். வேற 3வது மனுஷன் வந்து என் நாக்காளிய பறிக்கிற நிலை வந்தா, அதுக்கு பதிலா என் மருமக உட்கார்ந்தா எனக்கு பெருமை தானே. என் சாம்ராஜ்யத்தை தாங்கி பிடிக்கிற திராணி உள்ள அவளே தலைவி ஆகட்டுமே. இதுல தப்புன்னு இருக்கு.
ஜெகதீஷ் ஆச்சரியமாக பார்க்க, இதோ பாரு தம்பி, யாருக்கோ தார வாத்து கொடுக்கறத விட அது நம்மகிட்டே இருக்கிறது நல்லது இல்லையா? ரொம்ப நல்லவளா அடங்கி நடக்கிற ஒருத்தி என் மருமகளா வர்றதுல எனக்கு பெருமை இல்ல. நல்ல சாப்பாட்டை சமைக்க தேர்ந்த சமையல் ஆள் போதும். ஆனா ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி காக்க தந்திரமும் சாதுரியமும் உள்ள அறிவாளி வேணும். நமக்கு அது கிடைச்சிருக்கு. ஏன் கோட்டை விடணும்? முதல்ல நானும் கோவப்பட்டேன். எனக்கும் உச்சந்தலையில ஈகோ இருந்தது. இப்படி ஒருத்தி தேவையான்னு என் மனசும் கேட்டது. ஆத்திரம் அறிவை மறைச்சுது. ராத்திரி தூங்கல. யோசிச்சப்போ கண் திறந்தது. எதிரிகளை பந்தாட எத்தனை வியூகங்களை நான் வகுத்திருப்பேன். அப்படிலாம் புகுந்து புறப்பட்டிருப்பேன். அந்த சாணக்கிய தந்திரம் விடிய கால நேரத்துல எனக்குள்ள நுழைய நான் பழைய சங்கமேஸ்வரனா யோசிக்க தொடங்கினேன். பொண்ணு வடிவத்துல நானே அகல்யாவா வந்திருக்கிறதா உணர்ந்தேன். அப்பா, ஆமாடா, தெளிஞ்சிட்டேன். அவ கட்டுப்பாட்டு நடக்கணும்னு நினைக்கல. சுதந்திரமா செயல்படட்டும். தடுக்க மாட்டேன். என் கம்பெனி என்னைக்கும் முதல் இடத்துல இருக்கணும். அதை தக்க வைக்க ஒருத்தி வந்துட்டா. அவதான் என் மருமக. நான் சாவும் போது நம்பர் 1 ஆகத்தான் சாணும். இது என் ஆசை. அப்பா, பதறாத. எல்லாம் தயார்னா பாரு. மீட்டிங் தொடங்கட்டும். சரிப்பா. சில நொடிகளில் அத்தனை பேரும் கான்ஃபரன்ஸ் அறையில் கூடிவிட சங்கமேஸ்வரன் தன் இருக்கைக்கு பக்கத்தில் ஒரு நாற்காலியை தனக்கு சரி நிகராக போடச் சொன்னார். அகல்யா வா, இப்படி வந்து என் பக்கத்துல உட்காரு. சரி சார். அவர் எழுந்து சின்ன அறிமுக உரையை தொடங்கி சரளமாக ஆரம்பித்தார். புது ப்ராஜெக்ட் பற்றி சொல்லி இதை உருவாக்கினது முழுக்க முழுக்க அகல்யா. என் கம்பெனியோட சமீப கால வளர்ச்சிக்கும் முழு முதல் காரணமே அவள்தான். அதனால கோச்சேர் பர்சனா நியமிச்சு போர்ட் ஆஃப் டைரக்டர்கள்ல ஒருத்தராக்கி கம்பெனியோட சகல உரிமைகளையும் அவங்களுக்கு தந்து கூடிய சீக்கிரம் என் மருமக ஆக்கிக்க போறேன். அகல்யாவின் சம்மதம் இல்லாம இனி இந்த கம்பெனில எதுவும் நடக்கக்கூடாது. இந்த நிமிஷம் எனக்கு சரிசமமானவ அகல்யா. நாளைக்கு என் நாற்காலியில உட்கார போறதும் அவதான். இத பிரஸ் மீட் வச்சு அறிவிக்க போறேன். முதல்ல நல்ல நாள்ல பதவி பிரமாணம், அப்புறம் கல்யாணம். அதுக்கான எல்லா சட்டபூர்வமான நடைமுறைகளும் விரைவா நடக்கும். கைத்தட்டல் எழுந்தது. அகல்யாவுக்கு கை குலுக்கினார். அவள் சட்டென காலில் விழுந்தாள். எதுக்கு இந்த மரியாதை? நீ எனக்கு சரிசமம். இல்ல மாமா, இப்ப கால்ல விழுந்தது உங்க மருமகளாத்தான். அதற்கும் கைத்தட்டல். அகல்யாவே இதை எதிர்பார்க்கவில்லை. செய்த உதவிகளை சொல்லி காட்டாதே. எவரும் செய்ய தயங்கும் உதவியை செய்து காட்டு. பிறகென்ன? எல்லாமே மளமளவென நடந்தன. அகல்யாவின் அம்மா யமுனா விதவை. வீட்டு தலைவனை இழந்ததும் அகல்யா கையில் குடும்பம், படிக்கும் 2 தங்கைகள். அப்பா இருந்த போதே வேலைக்கு போகாத நிலையிலேயே அவளது அதிகாரம் தூள் பறக்கும். அம்மா யமுனாவுக்கு இது பிடிக்காது. அகல்யா அப்பா செல்லம். மகளின் அசாத்திய புத்தியைக் கண்டு அப்படி பெருமிதம் கொள்வார். அவரை தூக்கி வைத்தே அகல்யா ஏடாகுடமான உச்சத்தை தொட்டும் விட்டாள். யமுனா இதை பலமுறை கண்டித்தும் ஈடுபடவில்லை. அப்பா இறந்து போய் அந்த வேலை அகல்யாவுக்கு கிடைத்தது. குடும்பம் அவள் கைக்கு வந்த பிறகு ஆட்டம் தாழவில்லை. ஒரு மாதிரி சர்வாதிகாரி ஆகிவிட்டாள். அவள் இல்லாவிட்டால் அந்த குடும்பமே இல்லை என்ற நிலையில் அவளது ஆணவம் கொடிகட்டி பறந்தது. 2வது தங்கை ரோஜாவால் இதை ஜீரணிக்க முடியவில்லை. இவள் பல சங்கதிகளை எதிர்க்க கடுமையாக அவமானப்பட்டாள். இந்த பார் ரோஜா, உனக்கு படிப்பு முடிய 1 வருஷம் இருக்கு. அதுல கவனம் செலுத்து. நல்ல வேலை கிடைச்சு மேல வரணும். நான் தான் உங்க 2 பேரையும் கரை சேர்க்கணும். அதை நீ மறக்க கூடாது. ரோஜா நியாயமாக கேட்பது கூட கிடைக்காது. சாப்பாடு, உடைகள், சுய விருப்பங்கள் எதற்குமே அங்கு இடமில்லை. சகலத்தையும் தீர்மானிக்கும் உரிமை அகல்யாவுக்கு மட்டுமே. கடைசி தங்கை சரிகா. அக்காவை சார்ந்து வாழ்ந்தால்தான் நினைத்தது நடக்கும் என முடிவு செய்து தீர்மானமாக அவளின் ஜால்ரா ஆகிவிட்டாள். அம்மா ஒடுங்கிவிட்டாள். மாட்டிக்கொண்டது ரோஜா மட்டுமே. இதில் கம்பெனியில் உயர் பதவிகளை அடைந்து சம்பளத்தில் லட்சங்களை கடந்த போது அகல்யாவின் ஆர்ப்பாட்டம் தாங்கவில்லை. அவளுக்கு வரன்கள் வந்தபோது சொந்த மனிதர்கள் கல்யாண பேச்சை எடுக்க யமுனா அதை சொல்ல, நம்ம உறவுல என்ன நினைச்சு பாக்குற தகுதி கூட யாருக்கும் இல்ல. தப்பி தவறி பேசுறாத, தப்பாயிடும். சரிம்மா, பெரிய இடம்னு போனா நம்மளால செலவழிக்க முடியுமா? எதுக்கு செலவழிக்கணும்? என்ன மாதிரி ஒரு புத்திசாலிய கட்டிக்க. இந்த பக்கம்தான் தரணும். நான் கிடைக்க அந்த குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி புகுந்தவன் போயிட்டா இங்க நீங்க 3 பேரும் அல்லாடி போவீங்க. யார் உதவி செய்வாங்க உங்களுக்கு? ரோஜா கடுப்பாகி விட்டாள். அந்த நேரம் படிப்பை முடிக்கும் தருவாய். அக்கா, நான் வேலை தேடிட்டு குடும்பத்தை காப்பாத்துவேன். கிழிச்ச. நீ முதல்ல உன்னை காப்பாத்திக்க. அதுக்குள்ள பேச வந்துட்டான். பரீட்சையில நல்ல மார்க் வரட்டும். உன் தகுதிக்கு ஏன் வேலை தர்றது? கண்டிப்பா தருவாங்க. பாருடி, அதுக்கு புத்தி வேணும். அதால மட்டும் சாதிச்சவன் நானு. புத்தினா என்னன்னு தெரியுமா உனக்கு? படிச்சத பேப்பர்ல எழுதிட்டா அதுக்கு பேரு அறிவா? அகல்யா, ஏன் அப்படி பேசுற? அவளும் நல்லா தானே படிக்கிறா. நீ வக்காலத்து வாங்காத. இவளெல்லாம் என் கால் தூசுக்கு வரமாட்டா. இதோட விட்டுடு.
ரோஜா மௌனமாகி விட்டாள். இதோ அகல்யா இந்த நிலைக்கு வந்து கம்பெனியின் கோ சேர்மன் ஆனதும் மாலை மரியாதைகளோடு வீடு திரும்ப சகலமும் சொல்லி ஹோட்டலில் விருந்துக்கு ஆர்டர் செய்து குதூகலத்தை கொண்டாட அம்மா ஒரு பக்கம் பூரித்து போனாலும் அவளுக்குள்ளே பெரிதாக கலக்கம் உருவானது. அகல்யா எல்லாம் சொல்லிவிட்டாள். சரி, சம்பந்தம் பேச அவங்க வீட்டுக்கு நாம போகணும்னா இங்க ஆம்பளை யாரும் இல்லையே, உங்க மாமாவை வர சொல்லட்டுமா? அத்தையோட வந்துட்டானா அவங்க போய் பேசிடுவாங்க. யாரு? மாமாவும் அத்தையும். என் தம்பிமா, ராமையா தம்பதி. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அதுவும் ஏன் கல்யாணம் தொடர்பாக பேச அவங்கள யாரு? என்னடி இப்படி கேக்குற? உங்க அப்பா போய் நடுத்தெருவுல நம்ம குடும்பம் தளர்ந்து நின்னப்போ 6 மாச காலத்துக்கு தாங்கி பிடிச்சவன் அவன்தாண்டி. அதுக்கு வட்டி முதலமா திருப்பி கொடுத்தாச்சுல்ல. சரிம்மா, செஞ்சதை மறக்கலாமா? நமக்கு பெரியவங்கன்னு வேணாமா? இந்த பாருமா, சம்பந்தம் பேச நாம போறதில்ல. ஜெகதீஷ் குடும்பம் இங்க வரணும். என்னடி பேசுற? அந்த கோடீஸ்வர குடும்பம் இந்த வீட்டுக்கு வரணுமா? இது நியாயமா? அவங்க தகுதி என்ன, நம்ம அந்தஸ்து என்ன? இப்ப நான் தான் ஆணிவேர். தேடி வருவாங்க, வரவழைக்கிறேன். எப்போ, யாரு பேசுறது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்படி இப்படி என்ன பேசணும்னு சொல்லி தரத மட்டும் நீ பேசு, புரியுதா? இதை கேட்டு ரோஜா கசப்பின் உச்சிக்கே போனாள். இந்த ஆணவம் நியாயமா என்ற கேள்வி மட்டும் அவளிடம் உள்ளாக நின்றது. அடுத்த 4 நாட்கள் கம்பெனியின் பொறுப்புகள், புது யூனிட் தொடக்கம், போர்டு மீட்டிங், அதில் அகல்யா பங்கு என ஓடின. சேர்மனுக்கு நிகராக தனி அறை அவளுக்கு ஒதுக்கப்பட்டது. நிர்வாகத்தில் பங்கு உள்ளிட்ட சகலமும் சட்ட வல்லுநர்களை வைத்து புயல் வேகத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சேர்மனின் பல பொறுப்புகள் கைமாறின. அகல்யா பார்க்காமல் எதுவுமே அவருக்கு போகாது என்ற நிலை வந்தது. நிதி நிர்வாகத்திலும் அவளது அதிரடி பிரவேசம். அத்தனை உயர் அதிகாரிகளும் அவளுக்கு கீழே என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. இதற்கு மேல் என்ன வேணும்? சேர்மன் வெறும் டம்மி என்ற நிலை இயல்பாக உருவாகிவிட்டது. ஜெகதீஷ் உடைந்து போனான். அப்பா சகலத்துக்கும் தலையாட்டுவது அவனுக்கே பிடிக்கவில்லை. அப்பாவிடம் ஏன் இந்த மாற்றம்? எதற்காக இந்த அளவுக்கு இவளிடம் விளைந்து கொடுக்க வேண்டும்? முதலாவது, இடம் தன்னை விட்டு போகாமல் அடுத்தவர் தலை தூக்காமல் இருக்க இந்த அகல்யாவிடம் சகல உரிமைகளையும் விட்டுத்தர வேண்டுமா? இந்த கேள்வியை தம்பியிடம் கேட்டுவிட்டான். ஓரளவுக்கு யதார்த்தமானவன் முரளி. காலத்தோடு ஒட்டி போகும் இயல்பு கொண்டவன். அவனுக்கே இது பிடிக்கவில்லை. அப்பா இந்த அளவுக்கு எல்லா அதிகாரத்தையும் ஏன் விட்டு தரணும்? அப்பா அம்மாவிடம் இது பற்றி பேசினான். இதுல தப்பு இல்லடா என சொன்னாள் அவள். நீ அப்பாவுக்கு ஜால்ராவா? இல்லப்பா. யாரோ 3வது மனுஷனை முதலிடத்துல கொண்டு வந்து நிறுத்த அவரோட சுயமரியாதை இடம் தராது. இவளை விட்டுட்டா நிச்சயமா நமக்கு ஒரு சரிவை உண்டாக்கிடுவா. அது அவரால் தாங்கிக்க முடியாது. முதல்ல ஆத்திரப்பட்டாலும் அவரும் ராஜதந்திரி, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாரு. தான் சாம்ராஜ்யம் சரியாம தடுக்க உறவு ஒண்ணுதான் வழின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதான் கல்யாணத்துக்கு சம்மதம். சரிம்மா, வீட்லயே அவ கொடி பறக்கும், அதுல உனக்கு சம்மதமா? டேய், நான் தான் கோயில் குளம்னு போயிடுவேனே. அப்போ அப்பா? அவர் ஓய்வெடுக்கிற நிலைமை வந்தாச்சு. தம்பிகள் 2 பேரும்? முரளி குறுக்கே வந்தான். அண்ணன், இப்பவே நான் உங்க கம்பெனியை நம்பி வாழல. சொந்த காலில் தான் நிக்கிறேன். எனக்கு யார் தயவும் வேணாம். இந்த சொத்து சுகங்களும் வேணவே வேணாம். தம்பி கிரி தான் கஷ்டப்படுவான். அவன் செலவுக்கு கேள்வியே கேட்காம அப்பா பணம் தராரு. இனி முடியுமா? நிச்சயம் முடியும். குடும்பம், கம்பெனி 2க்குமே அப்பா தான் எப்பவுமே தலைவர். கவர்னர் மாதிரி, அதாவது ரப்பர் ஸ்டாம்ப். தப்பா பேசுற. இல்ல, கட்சி வழியா தலைமையை பிடிச்சு ஆட்சியில் அமரும்போது முதல்வருக்குத்தான் பவர் அதிகம். இதுக்கு மேல அரசியல் பேச நான் விரும்பல. ஜெகதீஷ் பெருமளவு அடிபட்டிருந்தான். மறுநாள் அது உச்சம் தொட்டது. கம்பெனியில் நுழைந்து 1 மணி நேரத்தில் அவனை தன் கேபினுக்கு அழைத்தாள் அகல்யா. என்ன சொல்லு? இந்த பாருங்க ஜெகதீஷ், இங்க நான் கோ சேர்பர்சன். வாங்க பொங்கன்னு பேசலாமே. கல்யாணம் அப்புறமா? ஆமா. சரி சொல்லுங்க. நம்ம கல்யாணம் தொடர்பா பேசணும். எப்போ, யாரு எங்க வீட்டுக்கு வரீங்க? அதுல ஒரு மாத்தம். உங்க குடும்பம் எங்க வீட்டுக்கு எப்போ, எத்தனை மணிக்கு வரணும்னு குறிச்சு தரேன். எங்க அப்பா உங்க வீட்டுக்கா? ஏன், இப்ப நானும் அவருக்கு சரிசமம் தான். நாளைக்கு அதுக்கும் மேல வரணும் ஜெகதீஷ். உங்க கோடீஸ்வர பார்வையை இனி மாத்திக்கணும். இதுக்கு அவர் சம்மதிக்கணும். இப்பவே பேசிடலாம் வாங்க. வேணாம், நான் பக்குவமா பேசுறேன். இதுல பக்குவம் பயம் எல்லாம் எதுக்கு? பேச வேண்டியதை பேச என்ன தயக்கம்? சரக்கென எழுந்து நடந்தாள். அனுமதி பெற்று அவரது அறைக்குள் நுழைந்தாள். வாங்க சிசிபி, உட்காருங்க. நன்றி சார். இப்ப நான் பேச வந்தது பர்சனல். பரவாயில்ல, சொல்லுமா. வெரி நைஸ். சம்பந்தம் பேச உங்க குடும்பம் என் வீட்டுக்கு வரணும். ஜெகதீஷ் பதற்றமாக பார்த்தான். அப்பா என்ன சொல்வாரோ என்கிற பயம். சில நொடிகள் மௌனத்தில் தேய, என்னைக்கு, எப்போ, யாரெல்லாம்? அகல்யா திரும்பி ஜெகதீஷை பார்த்து சிரித்தாள். வர்ற வெள்ளிக்கிழமை நடுவுல 2 நாள் தான் இருக்கு. காலையில 9 மணிக்கெல்லாம் எங்க வீட்டுல உங்க எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்.
நல்லது, ஒரு யோசனை சொல்லலாமா? சொல்லுங்க மாமா. பனையூர் பக்கத்துல எனக்கு பங்களா இருக்கு. அது சுத்தம் செய்யப்பட்டு முழு வசதிகளோட தயாராயிடுச்சு. அத உன் பேருக்கு பதிவு பண்ணிடுறேன். அதுதான் இனிமே உன் வீடு. கல்யாணம் முடிஞ்சப்புறம் உன் பிறந்த உறவுகள் அங்க தங்கிக்கலாம். அங்க வச்சு கல்யாணம் பேசலாமா? அது ராசியான வீடு. நீ சம்மதிச்சா அதே நாள் காலையில 8 மணிக்கு பால காய்ச்சி நீங்க குடுத்தனம் வந்துரலாம். நீ சொல்ற மாதிரி 9 மணிக்கு உன் வீட்டுக்கு காலையில உணவுக்கு நாங்க வந்துடுறோம். பதில உன்கிட்ட எதிர்பார்க்கிறேன். அவளே இதை எதிர்பார்க்கவில்லை. இது பிரமாதமான யோசனை மாமா. அந்த வீட்டோட மதிப்பு எவ்வளவோ? அது நீச்சல் குளம், ஜிம்மு உள்ளிட்ட பல வசதிகள் இருக்கிற பெரிய பங்களா. மொத்த மதிப்பு 25 கோடி ரூபா. நான் வளர தொடங்குனதும் வாங்கின வீடு. ரொம்ப மகிழ்ச்சி மாமா. அங்க குடுத்தன வர உனக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி தரேன். உன் வீட்டை அப்புறமா காலி செஞ்சுக்கோ. அதுவும் சொந்த வீடு தானே. உங்க அப்பா வாங்கினது வாடகைக்கு விட்டுக்கலாம். வித்துடலாம் மாமா. இனி அது எதுக்கு? குரலில் அலட்சியம் தொனித்தது. சரிம்மா, ஏற்பாடுகளை நான் செஞ்சிடுறேன். இருவரும் எழுந்து விட, நான் அப்பாட்ட பேசணும், நீங்க போங்க. அகல்யா வெளியேற, உங்க பேர்ல இருக்கிறது பனையூர் பங்களா. உங்க சொத்தை எதுக்கு அவ பேருக்கு மாத்தணும்? தப்பு இல்லப்பா, அவ எனக்கு மருமகளா போறா. அவளோட அணுகுமுறை கடுமையா இருந்தாலும் நம்ம கௌரவத்தை தூக்கி பிடிக்க போறா. எனக்கு அது பிடிச்சிருக்கு. என்கிட்ட உள்ள பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகளும் நாளைக்கு உங்க 3 பேருக்கும் தான். அவ சாதிக்கிறா, அதுக்கான அச்சாரம் இது. உங்க அப்பா எதையும் தப்பா செய்ய மாட்டேன். வெறும் பிசினஸ் பேச ஓய்வெடுக்க மட்டுமே அந்த பங்களா. அதையும் தாண்டி அதற்கு இன்னொரு முகமும் உண்டு. அது அவருக்கு மட்டுமே தெரியும். சுமந்து செல்லும் அந்த 4 பேர் யாரென்று தெரிந்துவிட்டால் கைமாறி ஏதாவது செய்து விடலாம். வீட்டுக்கு வந்து அகல்யா விவரம் சொல்ல, அம்மா மலைத்து போனாள். சரிகா வாய் பிறந்தாள். அக்கா, 25 கோடி ரூபா மதிப்புள்ள பங்களா, அதுவும் பனையூர்ல, உனக்கே சொந்தமாக போகுதா? ஆமாண்டி, இதுக்கே நீ அசந்தா எப்படி? என் புத்திக்கு அவர் தர சின்ன பரிசு இது. கம்பெனி சொத்துகள்னு 4000 கோடி ரூபாய்க்கு தான் சொந்தக்காரியா நான் போற நாட்கள் வெகு தூரத்துல இல்லடி. அகல்யா, அதிகமா பேராசைப்பட வேணாம். அம்மா சொல்ல, வாய மூடு. இது பேராசை இல்ல, என் புத்திக்கு கிடைக்கிற வெகுமதி, சன்மானம். எந்த உயரத்துக்கும் நான் போவேன்னு அவர் புரிஞ்சுகிட்டாரு. அவரோட விருப்பம் நிரந்தரமா முதலிடத்துல இருக்கணும். நான் அவங்க கூட இருந்தா அது சாத்தியம். விலகுனா அவங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்ல. ரோஜா கடுப்பாகி விட்டாள். இத்தனை வருஷங்களா அவங்க முதலிடத்துல இருக்க நீயா காரணம்? இது தப்பா இல்ல? பேசாத. கடந்த காலம் பழைய நினைவுகளை அசை போடுறது சுத்த பைத்தியக்காரத்தனம். நிகழ்காலம் நிரந்தரம், எதிர்காலம் தான் சாஸ்வதம். விடு. உன்கிட்ட பேசி நேரத்தை கடத்த நான் விரும்பல. நாளைக்கு இந்த வீட்டை காலி பண்றோம். கம்பெனி ஆட்கள் வருவாங்க. அம்மா, அது வேணாம். ரோஜா மறுக்க, ஏண்டி? நான் வரல. எனக்கு பங்களா வாசம் வேணாம். இது ரொம்ப சின்ன வீடுதான். ஆனா அப்பா ஆசையா கடன் வாங்கி கட்டினது. இதுல அப்பாவோட வாசனை இப்பவும் இருக்கு. பணத்துக்காக அப்பாவை விட்டு பிரிய நான் தயாரா இல்ல. நீ வந்தே ஆகணும். கல்யாணம் முடிஞ்சா உன் புருஷன் வீட்டுக்கு நீ போயிருவ. நாங்க எதுக்கு அந்த பனையூர் பங்களால இருக்கணும்? அது என் வீடு. என் அம்மா தங்கச்சிங்க என் வீட்டுல தான் இருக்கணும். வேணாம். இது எங்க அப்பா வீடு. இதுல உரிமை அதிகம். இத நான் விற்க போறேன். அகல்யா, அம்மா அலறி விட்டாள். ஏன் கூச்சல் போடுற? எதுக்குடி இதை விற்கணும்? இனிமே இந்த சின்ன வீட்டுல எதுக்கு வாழணும்? நான் ஒரு கம்பெனிக்கே முதலாளி ஆகியாச்சு. பல கோடிகள் எனக்கு சொந்தம். அப்புறம் இது எதுக்கு? நான் விற்கத்தான் போறேன். மன்னிக்கணும். இதுக்கு நீ மட்டும் சொந்தக்காரி இல்ல. 3 பேருக்கும் இதுல பங்கு இருக்கு. நான் கையெழுத்து போட மாட்டேன். இத விற்க அனுமதிக்க மாட்டேன். அடாவடித்தனமா? இல்ல, அப்பா மேல உள்ள மரியாதை. அப்ப நீ மட்டும் இந்த வீட்ல இரு. நிச்சயமா. செலவுக்கு நான் பணம் தர மாட்டேன். என் பேச்சுக்கு நீ கட்டுப்படலன்னா உனக்கு ஆதரவு இல்ல. வேணாம். சுவரை சுரண்டி தின்னுவியா? இப்பதான் படிப்பு முடிஞ்சிருக்கு. உனக்கு வேலை கிடைக்கல? நான் தேடிப்பேன். சரி விடு. 1 வருஷம் அவகாசம். அதுக்குள்ள இந்த வீட்டை நீ காலி செய்யணும். இல்லைன்னா இதுல உள்ள என் பங்கை எனக்கு தரணும். அம்மா, நீயும் சின்னவளும் என்னோட வந்துருங்க. எப்படி? இவளை தனியா விட்டுட்டு வர முடியுமா? அப்படின்னா இவ தான் உன்னை காப்பாத்தணும். என்னை எதிர்பார்க்காத. ரோஜா, இப்ப நீ உன் கால நிக்கல. அப்பா போனப்புறம் நம்மள தாங்கி பிடிச்சது அக்கா தான். எதுக்காக அவளை பகைச்சுக்கிற? வேணாண்டி. வசதியா வாழத்தானே அவ கூப்பிடுறா. போயிடலாம். உனக்கு இப்போ அவ ஆதரவு வேணும்டி. இல்லம்மா, நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன். நீ போ. அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கு தடையா நான் இருக்க மாட்டேன். அந்த வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை நானும் வருவேன். தேதி குறிக்கும் போது இருப்பேன். ஆனா அங்க தங்க மாட்டேன். இந்த வீட்டுல அக்கா வாங்கின பொருட்களை அவ எடுத்துட்டு போட்டோம். நீயும் அப்பாவும் குடித்தனம் நடத்தும் போது இருந்த பழைய பொருட்களை மட்டும் எனக்கு போதும். சரியா? இந்த வீட்டுல முக்கால்வாசி பொருள் நான் வாங்கினதுதான். புரியுதா? அம்மா பழைய ஆள் தானே, நீ வாங்கல. படக்கென திரும்பினாள் அகல்யா. அதற்குள் கம்பெனி ஆட்கள் 2 வாகனங்களுடன் வந்து விட்டனர். அம்மா, பொருட்களை எடுத்து வண்டியில வைக்கலாமா? நாங்க சொல்றத மட்டும் எடுத்து வைங்க. ரோஜா சொல்ல அகல்யா முறைத்தாள்.
அவள் புதிதாக வாங்கிய டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், சோஃபா செட் உட்பட முக்கால்வாசி போய் வீடு காலியாகிவிட்டது. கால்வாசி பொருட்கள், அதுவும் அப்பா அம்மா உபயோகித்த பாத்திரங்கள், அடுப்பு, பழைய பெட்டிகள் என கொஞ்சம் மட்டுமே பாக்கி இருந்தன. மீதி அத்தனையும் வண்டியில் ஏற்றப்பட, அகல்யா, பங்களாவுல எல்லாம் இருக்கும்னு சொன்ன, அப்புறம் எதுக்கடி இங்க இருக்கிறத எடுக்கணும்? அம்மா, இதெல்லாம் நான் வாங்கினது. அவ திமிரா பேசுறா. அழகா பங்களாவுக்கு வரலாம், வீம்பு பிடிக்கிறா. அப்பா வீட்டுல உரிமை கொண்டாடுறா. இத்தனை நாள் என் தயவுல வாழ்ந்தா, இப்ப நான் முதலாளியாகி பல கோடிகளுக்கு சொந்தக்காரியானதும் அவளுக்கு பொறுக்கல. பொறாமையில வெந்து போறா. வாய்க்கு வந்தபடி பேசுறா. 10 காசு சம்பாதிக்க துப்பு இல்லாத அவளுக்கே இந்த அகம்பாவம்னா, நான் கோடீஸ்வரி, எனக்கு எப்படி இருக்கும்? எதுக்கு என் பொருட்களை விட்டுட்டு போனோம்? அவ தெரியாம பேசிட்டாடி. அதை எடுத்து சொல்லி புரிய வை. அவ ஏன் கால்ல விழணும், மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என்னால அவளை ஆதரிக்க முடியும். நான் அவளுக்கு பணிஞ்சு போகணும் நீ எதிர்பார்க்காத. ரோஜா, நீ தான் இறங்கி வாயேண்டி. அவதான் இப்ப ஒசரத்துல இருக்கிறா. நீ பணிஞ்சு போகணும். அவ உன் அக்கா. நீ மன்னிப்பு கேட்டா குறைஞ்சு போயிட மாட்ட. இல்லம்மா, நான் தப்பு செய்யல. எனக்கு பங்களா வாசம் வேணாம். பணத்தாசையும் இல்ல. இத்தனை நாள் வாழ்ந்தது எளிமையான வாழ்க்கை தான். இது போதும்மா, எனக்கு பேராசை இல்ல. வாய மூடுடி. எனக்கும் பேராசை இல்ல. என் புத்திக்கு கிடைச்ச பதவியும் பணமும் இது. முடிஞ்சா நீயும் சாதிச்சு காட்டு. அம்மா நொந்து போனாள். குடும்பம் தெளியும் போது நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது நியாயமா? அம்மா, எனக்கு பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. இவ்வளவு திமிர் பிடிச்சவ அந்த பங்களா படிய மிதிக்க கூடாது. நாளைக்கு கல்யாண தேதியை குறிக்கும் போது இவ அங்க வரக்கூடாது. அப்படி சொல்லாத அகல்யா. அவ மன்னிப்பு கேட்டு இனிமே எனக்கு கட்டுப்பட்டு நடந்தா மட்டுமே வரட்டும். மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நான் எந்த குற்றமும் செய்யல, அங்க வரவும் மாட்டேன். நீயும் விட மாட்டியா ரோஜா? இல்லம்மா, பணமும் பதவியும் உள்ளவங்களுக்கு மட்டுமே தன்மானம் இருக்கணும்னு கட்டாயம் இல்ல. சாமானியர்களுக்கும் அது இருக்கலாம். அகல்யா எதுவும் பேசாமல் எகத்தாளமாக சிரித்துவிட்டு அந்த பக்கம் போக, சரிகாவும் அவளை பின்தொடர, அம்மா தவித்து நிற்க, ரோஜா உள்ளே வந்தாள். ஒரு போன் வந்தது. அவளுடன் படித்த ரம்யா பேசினாள். நாளைக்கு ஒரு வாக்கின் இன்டர்வியூ இருக்கு, காலையில 9 மணிக்கு. அதுக்கான விவரங்களை உனக்கு அனுப்புறேன், வரியா? கண்டிப்பா. அகல்யா வெளியே போய்விட்டாள். வீட்டில் அம்மா மட்டுமே இருந்தாள். ரோஜா, உனக்கு எதுக்கு அகல்யா கிட்ட இத்தனை கோவம்? ஏன் இந்த போராட்டம்? அம்மா, அவளுக்கு புத்தி இருக்கு, அதனால சாதிக்கிறா. எல்லாமே சரிதான். ஆனா அடாவடியா இந்த கல்யாண முடிவை எடுக்கிறா. ஆளாக்குன முதலாளிய மிரட்டி கம்பெனில சகல உரிமைகளையும் வாங்கியிருக்கா. மறுத்தா முதலிடத்துக்கு வந்து அவங்க சாம்ராஜ்யத்தையே சரிப்பேன்னு சவால் விட்டுருக்கா. இது நம்பிக்கை துரோகம் இல்லையா? ஆளாக்குனவங்கள வீழ்த்துறது சரியா? அடாவடி கல்யாணம் சந்தோஷம் தெரியுமா, தருமா? சொல்லுமா. அவங்க இதுக்கு சம்மதிச்சு தானே எல்லாம் நடக்குது. இவ எதையும் தட்டி பறிக்கலையேடி. இதுவும் ஒரு விதமான மிரட்டல் தானே. இவளால முதலிடத்தை தக்க வச்சு தர முடியும்னு அவங்க நம்புனா, தான் மேல ஏற்பட்ட அவநம்பிக்கை தான் காரணம். முதலாளிக்கும் இவளோட தேவை இருக்கு. தான் முதலிடத்தை விடக்கூடாதுங்கிற சுயநலம் காரணமாத்தானே சம்மதிச்சிருக்கிறாரு. அவங்க வியாபாரிகளா நடக்கும்போது இவளும் வியாபாரியா இருக்கிறதுலே தப்பு இல்லையே. சரிம்மா, கல்யாண பந்தம் புனிதமானது. அது வியாபார ஒப்பந்தம் மாதிரி இருந்தா வாழ்க்கையில சந்தோஷம் நிலைக்குமா? அவளுக்கு அதுல நம்பிக்கை இருந்தா உனக்கு என்ன? இல்லம்மா, இந்த ஆணவம் குடும்பத்துல பாயும். இப்ப சம்மதிச்சு பங்களாவுக்கு குடுத்தனம் போனா காலம் முழுக்க இவளுக்கு அடிமையா வாழணும். அதுக்கு நான் தயாரா இல்ல. 1 வருஷமா இவ அகங்காரம் கொடிகட்டி பறக்குதே, மறுக்க முடியுமா உன்னால? வேணாம்மா, கஞ்சி குடிச்சாலும் தப்பு இல்ல. இந்த மாதிரி ஆணவத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், விட்டுடு. உன்கிட்ட பணம் இல்ல ரோஜா. அப்பா என் கூட தான் இருக்காருமா. அவர் என்னைக்குமே என்னை கைவிட மாட்டாரு. படுத்திருக்கும் போது மரணம் வந்தால் பரவாயில்லை, மரணம் வரும்போது படுத்து கிடப்பது கொடுமை. பனையூர் பங்களா வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கே வீடு அலங்கரிக்கப்பட்டு விட்டது. ரோஜா தவிர மீதி 3 பேரும் வந்து விட்டார்கள். கம்பெனி ஆட்கள் எல்லா பொருட்களையும் ஒழுங்குபடுத்தி வீட்டை சுத்தப்படுத்தி பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செய்து விட்டார்கள். ஐயர் பூஜைக்கு தயாரானார். ஜெகதீஷ் மட்டுமே வந்திருந்தான். விளக்கு ஏற்றி பால் அடுப்பில் வைத்து சகலமும் அகல்யாதான் செய்தாள். பால் பொங்கி பூஜையும் முடிய கம்பெனி ஆட்கள் 10 பேர் வந்தார்கள். அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது. அந்த வீட்டை காலி பண்ணியாச்சா? இல்ல ஜெகதீஷ், அதுல ஒரு பிரச்சனை. இப்ப வேணாம், அப்புறமா சொல்றேன். சரி, 9 மணிக்கு குடும்பம் இங்க வந்துரும். அகல்யா பட்டுச்சேலை கட்டி தன்னை அலங்கரித்துக் கொள்ள ஆரம்பித்தாள். வீடு முழுக்க கம்பெனி ஆட்கள் வலம் வர 9:15 மணிக்கு சங்கமேஸ்வரன், மரகதம், முரளி, கிரி, இன்னும் நெருக்கமான 10 பேர் வந்துவிட அகல்யாவை வரவேற்றாள். வீடு வசதியா இருக்காமா? ரொம்ப. உன் உறவுகள் அறிமுகப்படுத்து, சங்கவேஸ்வரன் கேட்க, இது அம்மா. கை கூப்பி வணங்கினாள். இது என் கடைசி தங்க சரிகா. உனக்கு இன்னொரு தங்க இருக்கா இல்லையா? அவ வரல.
பூஜை செய்த பால் அனைவருக்கும் தரப்பட, சரி பேசிடலாமம்மா? சங்கமேஸ்வரன் கேட்க, அம்மா பேச எதுவும் இல்ல, நான் தான் பேச போறேன். மரகதம் முகம் மாறியது. முரளிக்கு அங்கே உட்கார கூட பிடிக்கவில்லை. ஜெகதீஷ் முகம் சிவந்தது. சரி பேசுமா. கடந்த 1.5 வருஷமா நான் சம்பாதிக்கிறேன். அதுல குடும்ப செலவு போக சேமிச்ச பணம் இருக்கு. அகல்யா, நீ எதுவும் செலவழிக்க வேணாம். மாட்டேன்னு சொல்லத்தான் இப்ப பேசுறேன். என்னால நம்ம கம்பெனி தொட்ட உயரம் ரொம்ப அதிகம். நாளைக்கும் முதலிடத்தை தக்க வைக்க போறவன் நான் தான். அதனாலேயே தான் எனக்கு இந்த வீடும் கல்யாணத்துக்கு நீங்க தெரிவிச்ச சம்மதமும். அவர் முகம் மாறியது. அகல்யா, ஜெகதீஷ் குரல் உயர, இருப்பா, அவ பேசி முடிக்கிட்டான், நீ பேசுமா. ஆக எனக்கு இந்த பக்கம் சீர் சந்து நகைகள் போட்டு கல்யாணத்தை நீங்க நடத்துறது தான் எனக்கு செய்யற மரியாதை. உங்க வீட்டுக்கு வரப்போற ஸ்ரீதேவிய முறையான மரியாதையோடு நீங்க வரவேற்கணும், சரியா? அவளது அம்மாவுக்கு ஒரு மாதிரி நடுக்கம் உண்டாகிவிட்டது. இது கல்யாண பேச்சு. அகல்யா, அப்பா இல்லாத பொண்ணு. அவர் உலகத்தையே வலம் வர முதலாளி. அப்படி இருந்தும் அவரை கொஞ்சமும் மதிக்காம 25 கோடி மதிப்புள்ள வீட்டை தந்து சம்பந்தம் பேச அங்க வந்தவர்கிட்ட இவ்வளவு ஆணவமான பேச்சா? கடவுளே, இவளுக்கு ஏன் இத்தனை அகந்த? அகல்யா, அம்மா நீ பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். முரளி அங்கே இருக்க பிடிக்காமல் எழுந்து வெளியேற, 3வது மகன் கிரி எதையும் பொருட்படுத்தாமல் மொபைலில் மூழ்கி போக, ஜெகதீஷுக்கு உடம்பு முழுக்க பதற, சரிம்மா, நீ என்ன சொல்றியோ அதை என் குடும்பம் உனக்கு செய்யும். இது பிடிக்காமல் மரகதம் அமர்ந்திருக்க, ரொம்ப நன்றி மாமா, அவ்வளவுதான். ஐயரை வச்சு தேதியை குறிச்சிடலாமா? தாராளமா. அப்பா நான் பேசணும் உங்க கூட. ஜெகதீஷ் சொல்ல, சொல்லுப்பா. உள்ள வாங்க, அம்மா தம்பி எல்லாரும் தான். இங்க பேசுங்க ஜெகதீஷ். அகல்யா சொல்ல, இது ஏன் குடும்பம் அகல்யா, ப்ளீஸ், எங்களுக்குன்னு அந்தரங்கம் உண்டு, உள்ள வாங்கப்பா. அகல்யா முகம் மாறியது. இவர்கள் உள்ளே செல்ல கதவை சாத்தினான் ஜெகதீஷ். அப்பா, இவ்வளவு ஆணவமா பேசுற இவ கூட காலம் முழுக்க நான் குப்பை கொட்டணும். வேணாம்ப்பா. என் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் இழக்க தயாரா இல்ல. இந்த கல்யாணம் வேணும்னு கேட்டவன் நான் தான். இப்ப வேண்டான்னு சொல்றேன், விட்டுருங்க. என்னடா இப்படி சொல்ற? முரளி குறுக்கிட்டான். எதுக்குப்பா அவகிட்ட அடிபணிஞ்சு நடக்கணும்? அப்படி என்ன அவசியம்? காரணம், அவளை விட்டுட்டா போட்டி கம்பெனிகள் அள்ளி அணைச்சிக்க தயாரா இருக்கு. இவளோட புத்திய அவங்க மூலதனமாக்குனாங்க. முதலிடத்தை பிடிப்பாங்க. நம்ம சரிவை இவ வேகமாக்குவா. அதுதான். ஜெகதீஷ் சொல்ல, அப்பா அப்படியே ஆகட்டும். இத்தனை நாள் முதலிடத்துல நீங்க வாழ்ந்தாச்சு, சொத்து சுகம் சேர்த்தாச்சு, நமக்கு எந்த குறையும் இல்ல. இனி 3வது இடத்துக்கு போனாத்தான் என்ன? கிரி கேட்க, ஸ்டாப் இட். இதுக்கு ஒரு நாளும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். எனக்கு அது அவமானம், தாங்கவே மாட்டேன். அப்பா, அதுக்கு பயந்து அகல்யாவுக்கு இடம் கொடுத்தா வீட்டுக்குள்ள நாம படுற அவமானம் கொஞ்சமா இருக்காது. அது வெளியில தெரியாது. வீட்டுல விடுடா, கம்பெனில கோ சேர்பர்சன் ஆகியாச்சு. அவ பார்க்காம அவளோட அப்ரூவல் இல்லாம சேர்மன் பார்வைக்கு எதுவுமே போகக்கூடாதுன்னு சொல்றா. சீனியர்களை விரட்டியாச்சு, பழைய வியாபாரிகளை விலக்கியாச்சு, புது பட்டாளத்தை இறக்கியாச்சு. இப்பவே கம்பெனி அவ கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. தவிர போர்ட் ஆஃப் டைரக்டர்கள்ல ஒருத்தி. இதுக்கு மேல சர்வாதிகாரம் பண்ண என்ன பாக்கி இருக்கு? இது அத்தனையும் வீட்லயும் எதிரொலிக்கும். யாரும் அவளை கேட்காம எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. அப்புறமா எப்படி? அம்மாவிடம் வந்தான் முரளி. நீதாமா குடும்ப தலைவி, ஏதாவது பேசுமா. உங்க அப்பாவை தாண்டி நான் எதுவும் பேசி பழக்கம் இல்லடா. சரிம்மா, கம்பெனில நீ தலையிட வேணாம். கல்யாணத்துல தலையிடுமா. அவ உன் மருமகளா வரப்போறா. நீ மாமியாரு, பேசுமா. ஏண்டா அப்புறமா வீடு போர்க்களம் ஆகணுமா? ஏம்மா, நீயும் பயந்தா குடும்பமே குழப்பமாகும். அப்பா எழுந்தார். இந்த பாரு, நம்ம வீட்டுல 4 சுவருக்குள்ள எது வேணாலும் நடக்கட்டும், அது நம்மள தாண்டி போகாது. ஆனா சங்கமேஸ்வரனோட சாம்ராஜ்யம் எப்பவும் நிமிர்ந்து முதலிடத்துலதான் நின்னாகணும். அதுல மாத்து கருத்தே இல்ல. அதுக்கு நான் பலிகடாவா? இல்ல, உதவி செய்யற. சாரிப்பா, கம்பெனியோட ஸ்தாபகர் சேர்மன் நீங்க. அதனால உங்களை மீறி பேச எனக்கு உரிமை இல்ல. அண்ணா, நீ எங்க அங்க எம்டி, மறக்காத. இல்ல முரளி, நான் எம்டினாலும் காலி டப்பா. எனக்கு அங்க என்னைக்குமே எந்த மதிப்பும் இல்ல. அப்பா சொல்லுக்கு தலையாட்டுனா இனிமே அகல்யா சொல்லுக்கு தலையாட்ட போறேன். தலைமை மாறுது, ஆனா தலையாட்டல் மாறல. கிரி சிரித்து விட்டான். அண்ணா, கம்பெனி முடிவுகளை அப்பா எடுக்கட்டும். உன் கல்யாண முடிவுல தலையிட யாருக்கும் உரிமை இல்ல. நீ ஏத்தி விடுறியாடா? உங்க சுயநலத்துக்கு அண்ணன் பலியாக கூடாதுன்னு எச்சரிக்கிறேன். முடிவு அவன் கையில. என்னடா ஜெகதீஷ், கல்யாண தேதியை இன்னைக்கு குறிக்க வேணாம், எனக்கு அவகாசம் வேணும். எத்தனை நாளு தெரியல. இந்த பதில்ல தெளிவில்லையே. என் வாழ்க்கை தெளியாம போகக்கூடாதுப்பா. அதுக்கு அவகாசம் வேணும், நானே பேசிக்கிறேன். வெளியே வந்து விட்டான். அகல்யா அம்மா தங்கை காத்திருக்க, தேதியை இன்னைக்கு குறிக்க வேணாம் அகல்யா, நான் கொஞ்சம் பேசணும் உன் கூட. இப்பவே பேசலாம். அகல்யா, எதையும் அவசரமா செய்ய முடியாது, செய்ய வேண்டிய அவசியமும் இல்ல, புரியுதா?
உடனடியா முடிவு செய்யறதுல என்ன கஷ்டம்? வெரி சாரி. இதுக்கு மேல நான் பேசினா பிரச்சனை பெருசாகும். எனக்குன்னு சுதந்திரம் உண்டு அகல்யா. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு நீங்க கொடுத்தனும் வந்தாச்சு. இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நான் கிளம்புறேன். எனக்கு வேலை இருக்கு. வேகமாக அவன் வெளியேற தம்பி முரளியும் அண்ணனுடன் போக அகல்யா முகம் சிவந்தது. நாங்க கிளம்புறோமா? சேர்மன் சொல்ல அவரை நெருங்கினாள். ஜெகதீஷ் என்ன சார் சொல்றாரு? அவனே கேட்டுக்கோ. அவன் கூட பேசிக்கோ. இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு எதிர்குரல் எழுப்பல நானு. சாதகமாத்தான் பேசுறேன். எல்லாம் சரியா நடந்தாதான் நீங்க முதல் இடத்துல இருக்க முடியும் சார். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் அடக்கணும். இது உங்க சாம்ராஜ்யம். சரியாம பாத்துக்கங்க, அவ்வளவுதான். அவள் குரலில் மிரட்டல் இருந்தது. நிலை குலைந்தார் சேர்மன். உழைக்கும் போது எதிர்காலத்தை நோக்கி சென்ற நினைவுகள் ஓய்ந்த பிறகு கடந்த காலத்தை நோக்கி செல்லும். அகங்காரம் மாப்பிள்ளைக்கு பிடிக்கல. அதான் தேதி குறிக்க அவர் சம்மதிக்கல. இது அகங்காரம் இல்ல, தன்னம்பிக்கை. அவங்க அப்பா இப்பவும் என் பக்கம்தான். அவர் புத்திசாலி, பக்கா பிசினஸ்மேன். அவரோட சாம்ராஜ்யத்தை தாங்கி பிடிக்கிற தூண் நான் தான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. முதலிடத்தை இழக்க விரும்ப மாட்டாரு. அதனால மாப்பிள்ளை ஆம்பளை, உருவம் மட்டும்தான். இத்தனை திமிர் கூடாது. ஒரு மனுஷன் நிம்மதியா வாழத்தான் ஆசைப்படுவான். உன்ன மாதிரி ராட்சசிய கட்டிக்கிட்டா சந்தோஷமே இருக்காது. அவர் யோசிக்க தொடங்கிட்டாரு. எத்தனை நாளைக்கே? அது அவர் விருப்பம். வாய்ப்பே இல்ல. அவங்க அப்பா எனக்கு பதவி தந்தாச்சு, என்ன முதலாளி ஆக்கியாச்சு. அதை மாத்த முடியாது. நாளை மறுநாள் பிரஸ் மீட்டு, அவர் எல்லாத்தையும் பேசுற நிலையும் வந்தாச்சு. பின்வாங்க முடியாது. இப்படி பேசுறது ரொம்ப தப்பு அகல்யா. நீ அடங்கு. அம்மாவை மட்டுமே இரு. பிசினஸ்ல எல்லாம் தலையிடாத. இது பெரிய இடத்து விவகாரம், புரியுதா? வாக்குவாதம் உச்சத்தை எட்டியது. சரி, ரோஜா காலையில போனவ இன்னும் திரும்பலையே. மணி 8:30 ஆயிடுச்சே. அம்மா கேட்க, வருவா. தான் காலில் நிக்க வேலை கேட்டு யாசகம் நடத்திக்கிட்டு இருப்பா. அப்போது உள்ளே நுழைந்தாள் ரோஜா. ஏண்டி இவ்வளோ தாமதம்? 4 ரவுண்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வரேம்மா. என்னாச்சு? வேலை கிடைச்சிருச்சு. மாசம் 40,000 சம்பளம். நாளைக்கு சேரணும். ரொம்ப சந்தோஷம்டி. இனி சொந்த காலில் நிக்க முடியும். என் மூளை சின்னதா இருந்தாலும் அதுக்கு கிடைச்ச வேலை. சம்பளம் ரொம்ப அதிகம் இல்ல, ஆனா நல்ல கம்பெனி, எந்த சிபாரிசும் கிடையாது. அப்பா கட்டின வீடுமா இது. என் சம்பளத்துல நம்ம 3 பேரும் நிம்மதியா வாழ முடியும். உனக்கு சம்மதமா? நிச்சயமா. நான் உன் கூட தான் இருக்க போறேன். சின்னவ? அக்கா, நான் போகல. கோடீஸ்வர அடிமையா வாழ எனக்கும் சம்மதம் இல்ல. அப்ப யாருமே என் கூட வர தயாரா இல்ல. ரொம்ப சந்தோஷம். ராஜ வாழ்க்கை வாழ்ற யோகம் உங்க யாருக்கும் அமையல. இதுல தப்பே இல்ல. உங்களெல்லாம் கட்டி சுமக்கிற தலையெழுத்து எனக்கும் இல்ல. இந்த வீட்டுல எனக்கு பங்கு வேணாம். நான் விட்டு கொடுத்துடுறேன். அடியே, உங்க அப்பா போயிட்டாலும் அவர் மனைவி நான் இருக்கேன். இப்ப இந்த வீடு என்னோடது. நான் இறந்தப்புறம்தான் உங்க 3 பேருக்கும் உனக்கு வேண்டான்னா எழுதி கொடுத்துரு. தாராளமா. கோடிகளுக்கு அதிபதி நான். இந்த தம்மா துண்டு வீடு எதுக்கு எனக்கு? அப்பா ரத்தம் சிந்தி கட்டினது. எகத்தாளமா பேசாத அகல்யா. விடுமா. கல்யாணத்தை மட்டும் நின்னு நடத்திட்டு வந்துரு நீ. தங்கை சொல்ல, முதல்ல அது நடக்குதான்னு பாக்கலாம். இது அம்மா. சரக்கென திரும்பினாள் அகல்யா. ஏம்மா? இவ கொழுப்பெடுத்து விதிச்ச நிபந்தனைகள் மாப்பிளவிக்கு பிடிக்கல. என்னையும் பேச விடல. நான் என்ன வேலைக்காரியா? பெத்த கடனு கூட மதிக்காத மகளோட கல்யாணத்துக்கு எதுக்கு போகணும்? உங்க அப்பா கூட தன்மானமா வாழ்ந்தவன் நானு. இவ கல்யாணத்துக்கு நம்ம சொந்த பந்தங்கள் எதுவும் வராது. மாப்பிள்ளையே வராரான்னு பாக்கலாம். சரிம்மா, பசிக்குது. உன் பழைய அடுப்பு சமையல் செய். நமக்கு இந்த எளிமை போதும். நான் எல்லா வசதிகளையும் படிப்படியா செஞ்சு தரேன். மூவரும் உள்ளே போக அகல்யாவுக்கு ஆத்திரம் பீரிட்டது. இதை இவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ரோஜாவுக்கு வேலை கிடைத்து குடும்பமே அவள் பின்னால் போகும் என கருதவில்லை. போங்கடி, உங்களுக்கெல்லாம் பட்டு மெத்தையில படுத்து உறங்குற அதிர்ஷ்டம் இல்ல. செல்லில் டயல் செய்தால் பிஏ எடுக்க, நாளை மறுநாள் பிரஸ் மீட் ஏற்பாடுகளை பண்ணிடுங்க. ஆபீஸ்ல வேணா நட்சத்திர ஹோட்டல்ல நடத்தலாம். சரி மேடம். சேர்மன்ட்ட பேசணுமா? அவசியம் இல்ல. இனி நான் வச்சதுதான் சட்டம் கம்பெனில. சொல்றத செய்யுங்க. சரி மேடம். இந்த தகவல் அப்படியே சேர்மன் காதுகளுக்கு போனது. ஜெகதீஷ் அங்கேதான் இருந்தான். பிஏ போனதும், நான் பிரஸ் மீட்டுக்கு வரலப்பா என்றான். நீ கம்பெனியோட எம்டி. சாரிப்பா. தலையாட்டுற பொம்மை இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் எதுக்கு? என்ன சொல்ற? நீங்க மட்டும் போதாதா? அவர் படக்கென எழுந்து விட்டார். ஜெகதீஷ், என்ன அவமானப்படுத்துறியா? அகல்யா அளவுக்கு அசிங்கப்படுத்த எனக்கு தெரியாதுப்பா. மறுபடி சாரி. இந்த உலகத்துல பணம், பதவி, அந்தஸ்து தான் முக்கியம். உங்க 3 பேருக்கு இந்த வசதிகள் கிடைக்க நான் உழைச்சது அதிகம். இடத்துக்கு வரவும் அதை தக்க வச்சுக்கவும் பட்ட பாடு கொஞ்சம் இல்ல. புரியுதா? அப்பா, உங்களுக்கு புத்தி மழுங்கிடுச்சு. நான் தெளிவா ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன? எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். ஜெகதீஷ், அகல்யாவுக்கு நான் கொடுத்த பதவி, தொழில் ரீதியா அவளுக்கு தந்த உரிமைகள், இப்படி எதையுமே மாத்த முடியாது. மாத்துனா என் தகுதி அடிபடும்.
அதனால கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சே ஆகணும். அப்பா, உங்க சாம்ராஜ்ய வெறிக்கு என்ன அடகு வைக்க முடியாது. என் உணர்ச்சிகளை தன்மானத்தை அடக்கம் பண்ணி அதுக்கு மேல மேடை போட்டு நீங்க நம்பர் ஒன்னா நிக்க நான் பலியாக முடியாது. ஜெகதீஷ், அவளுக்கு நீங்க கொடுத்த பதவி, அதிகாரம், உரிமைகளை பறிக்க வேணாம். அது எப்படி? நான் ராஜினாமா பண்ணிடுறேன். டேய், ஆத்திரமானார். அவளுக்கு கீழே அடிமையா இருக்க முடியாது, தலையாட்டி புருஷனாவும் வாழ முடியாது. கம்பெனி விட்டு நான் வெளியே போறேன். மரகதம் அதிர்ந்து விட்டாள். என்னடா பேசுற? ஆரம்பம் முதலே உங்க பிசினஸ்ல முரளி இல்ல. அவன் தனியா செயல்படுறான். நானும் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். இது உங்க நிர்வாகம். நீங்க சம்பாதிச்சது. உங்களோட விருப்பம் போல நடக்கலாம். உங்க சொத்துல சல்லி காசு நாங்க கேட்க மாட்டோம். யாரோ ஒருத்தி அனுபவிக்கட்டும். உங்களை நாங்க 3 பேருமே எதிர்க்க மாட்டோம். எங்களுக்கு அப்பாங்கிற குடும்பத் தலைவர் மேல மரியாதை அதிகம். ஏன்னா எங்களுக்காக ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி தந்தவர். தங்க கரண்டியில பால்கோவா ஊட்டி வளர்த்தவர். இந்த குடும்பத்துக்காக போராடினவரை பணத்தால நாங்க எடை போட மாட்டோம். அதனால விலகிக்கிறோம். ஏன்னா முதலிடத்தை தக்க வைக்க யாரோ ஆணவக்காரிக்கு நம்ம சாம்ராஜ்யத்தை அடமானம் வைக்கிறது தான் கொடுமை. வெளியில தோக்க கூடாதுன்னு உள்ள படுதோல்வி அடையறத நீங்க உணரல. ஜெகதீஷ், அப்பாவை எதிர்க்காத. இல்லம்மா, எதிர்க்கல. எதுவும் கேட்டு போராடல. நான் விலகி நிக்க போறேன். அவரை எச்சரிக்கிறேன். இத்தனை காலம் ராஜாவா வாழ்ந்தாச்சு, போதுமே, யாரோ ஆளட்டுமே. எதுக்கு அராஜகத்துக்கு அடிபணியணும்? அவரிடம் பதில் இல்லை. முரளி உள்ளே வந்து ஜெகதீஷை இழுத்து கொண்டு வெளியே வந்தான். உனக்கு பிசினஸ் விவகாரங்கள் தரோவா இருக்குல்ல? ஆமாடா. அப்பா அதுல கரை கண்டவர் இல்லையா? நிச்சயமா. அப்புறமா அவளுக்கு ஏன் பயப்படுறீங்க? பயம் இல்லடா. அவ புத்தி மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சு அவகிட்ட பொறுப்புகளை ஒப்படைச்சோம். அவளும் அதுக்காக உழைச்சா. பல பேரை பலி கொடுத்து தான் கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டினான். அவ அடைஞ்ச வெற்றிகளை பார்த்து மதிமயங்கித்தான் நான் காதலிச்சேன். நமக்கு எதெல்லாம் பலமோ அதெல்லாம் தான் வசப்படுத்தி எங்களை பலவீனப்படுத்திட்டா. அவ பேருக்கு சொத்துக்களை எழுதி வச்சாச்சா? இல்ல. சரி, கம்பெனில ஷேர் தந்தாச்சா? அதுவும் இல்ல. புது பிசினஸ்ல அவ சைன் பண்ணியாச்சா? எல்லாமே நடக்க போகுது. சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தாச்சு. உள்நாடு வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க. அவளோட டைப் தான் நாளைக்கு சட்டப்பூர்வமா எல்லாம் முடிவாகும். அப்புறம் பிரஸ் மீட். ராத்திரிக்குள்ள அப்பாவோட சாம்ராஜ்யத்தை கைப்பற்றிடுவா. ஆனா என் மனைவியா டிக்ளேர் பண்ற காரணமா இது நம்ம சாம்ராஜ்யம் தான். பெரிய வர்த்தகத்துக்கு நாளைக்கு அக்ரிமெண்ட் கையெழுத்தாக போகுது. முதலீடு அப்பாதான். பேங்க் லோன் தராங்க. ப்ராஜெக்ட் பார்த்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அப்பா முதலீடு செய்யலன்னா அங்கதான் லாக். போட்டி கம்பெனிக்கு இவ தகவல் தருவா. உடனே அவங்க வந்துருவாங்க. அதெல்லாம் நம்ம கையை விட்டு போயிடும். அதுல இவளுக்கு என்ன லாபம்? அந்த கம்பெனி கூட இவ அக்ரிமெண்ட் போடுவா. ஏன்னா ப்ராஜெக்ட் மொத்தமும் இவளோட மூளை. அதை பதிவு பண்ணியாச்சு. யாருக்கும் வித்தாலும் அவங்க முதலிடத்தை பிடிக்கிறது உறுதி. முரளி யோசித்தான். நான் இதை வேற மாதிரி ஹேண்டில் பண்றேன் ஜெகதீஷ். எப்படி? எங்க சேர்மேன் நேர் வழியில போறவரு. சுயநலமா நின்னு யார் கூட்டையும் கலைக்க மாட்டாரு. சொந்த பணமும் இருக்கு. பேங்க் ஆதரவும் உண்டு. சரிப்பா, இவளோட நிபந்தனைக்கு அவர் சம்மதிக்கணுமே. பேசட்டும். ப்ராஜெக்ட் மூளை இவளோடது. ஆனா பணம் போடுற முதலாளி முக்கியம் இல்லையா? அப்பா பயப்படுறாரு. நம்பர் 1 ஆசை. காரணம் வயசு. அப்படி மருமகளா அவ வந்துட்டா எல்லாம் நமக்குத்தானே தப்பு கணக்கு போட்டாரு. அவளோ உறவை வெட்டி வீசிட்டா. வெறும் வியாபாரம் மட்டுமே பிரதானம்னா ஆட்டத்தை வேற மாதிரி கலைச்சு ஆடலாம். நமக்கு ஆள்பலம் நிறைய இருக்கு. நான் களத்துல இறங்குறேன். என் நோக்கம் பிசினஸ் இல்ல, அப்பாவை இதுல இருந்து மீட்கணும். முடியுமா? கண்டிப்பா முடியும். கம்பெனில நானும் ஒரு டைரக்டர். நான் இயங்கலைங்கிற காரணமா ஒதுங்கிட்டேன்னு அர்த்தம் இல்ல. கிரிக்கும் பங்கு உண்டு. அப்பா, இரு, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். நாளைக்கு கம்பெனி போர்ட் மீட்டிங். அம்மா உள்பட அத்தனை டைரக்டர்களும் வரணும் ஜெகதீஷ். அதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரி முரளி, அப்பாட்ட பேசுறேன். எங்க சேர்மனுக்கு பிஏவா ஒரு பொண்ணு நேத்து வேலையில சேர்ந்திருக்கா. மகா புத்திசாலி, மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. அவளும் வருவா. நீ போர்ட் மீட்டிங்க கூப்பிட்டு நீ அப்பாட்ட பேசு. ஜெகதீஷ் போர்ட் மீட்டிங் கூட்டை ஏற்பாடு செய்ய சில நொடிகளில் அகல்யா போன் பண்ணினாள். என்ன கேட்காம எப்படி போர்ட் மீட்டிங் நடத்தலாம்? அகல்யா, நீ இன்னும் டைரக்டர் ஆகல. உனக்கு பதவி பிரமாணம் செய்யாம எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அப்பா சொன்னது அபிஷியலா இன்னும் டாக்குமெண்ட் ஆகல. அப்புறம்தான் உன் சம்மதம் கேட்கணும். இப்ப அதுக்கான அதிகாரம் எனக்கு மட்டும்தான். அகல்யா இதை எதிர்பார்க்கவில்லை. நாளைக்கு காலையில 10 மணிக்கு சாதாரண அகல்யாவா அதிகாரி அகல்யாவா வாங்குறத அங்க முடிவு பண்ணுவோம். என்ன பேசுறீங்க? என்னை எதிர்பக்க நாற்காலியில உட்கார வைக்க ஆசையா? என்னாச்சு உங்களுக்கு? அதெல்லாம் நீ அங்க வரும்போது பேசிக்கலாமே. எதுக்கு? அதை கேட்டு பதட்டமானாள் அகல்யா. சொந்த கால நிற்கும் போதுதான் புதுச்செருப்பு வாங்க கூட யோசிப்போம். அகல்யா அன்று இரவு உறங்கவில்லை. சேர்மன் முழுமையாக தன் பக்கம் வந்து விட்டார். காரணம், வர்த்தகம் நன்கு தெரிந்தவர். தன் குடும்பம் எதிராக திரும்பி விட்டது.
பணம், பங்களாவை மதிக்கவில்லை. ஜெகதீஷ் சுத்தமாக திரும்பிவிட்டான். தேதி குறிக்காமல் திருமணத்தை தள்ளி போட்டதுமே அவளுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. பின்னும் போனும் பேசவில்லை. இப்போது உரிமையே இல்லாமல் போர்ட் மீட்டிங் விவகாரத்தில் அதிகாரத்தை கையில் எடுத்து விட்டான். நாளை என்ன நடக்கப் போகிறது? ஒரு கேள்வி உள்ளே புறப்பட்டது. என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். நடக்கப் போகும் இடம் நட்சத்திர ஹோட்டல். ஜெகதீஷ் முரண்டு பிடித்தால் அடுத்த நொடியே ஆட்கள் தயார். படக்கென பிசினஸ் கைமாறிவிடும். ஏற்கனவே நான் சொன்னதை கேட்க 2 பேர் காத்திருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு அடிமையாக வாழ சம்மதம் தந்து விட்டார்கள். அவர்களை வைத்து வர்த்தகம் தொடங்கிவிடும். சங்கமேஸ்வரனின் வீழ்ச்சி ஆரம்பமாகிவிடும். இதை தாங்குவாரா? இதை முன்கூட்டியே கணித்துதான் சகலத்துக்கும் சம்மதித்து விட்டார். வீழ்ச்சி எப்பேற்பட்டது என்பது ஜெகதீஷுக்கு புரியவில்லை. அந்த வலியை உணரவில்லை. எதற்கும் அவசரத்துக்கு இருக்கட்டும் என்று அந்த 2 பார்ட்டிகளையும் நாசுக்காக உஷார்படுத்தி விட்டாள். கவனம், நான் கூப்பிட்டதும் வர தயாரா இருங்க. மேடம், சூழல் எங்களுக்கு சாதகமா இருக்குமா? தெரியாது. கடைசி நேரத்துல எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டா உங்க பக்கம் காத்து வீசலாம். நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறோம். இப்ப மூச்சு விடாதீங்க. நடக்கிறத நான் பாத்துக்கிறேன். லேப்டாப்பில் சில முக்கிய சங்கதிகளை சேகரித்தால் அதே நேரம் அப்பாவை கடந்த 3 மணி நேரமாக 2 பிள்ளைகளும் மூளைச்சலவை செய்து கொண்டிருந்தார்கள். முரளி தன் சேர்மனை உசுப்பி விட்டான். ஒரே நேரத்தில் பல வேலைகள் துரிதமாக நடந்தன. அகல்யாவின் அம்மா பெரிதாக கவலைப்பட்டாள். நமக்கு இதெல்லாம் வேணுமா? ஒரு பொண்ணு பட்டம் மாதிரி அளவுக்கு மீறின உயரம் போக ஆசைப்பட்டா நூல் போதாம ஆகிடும். பட்டம் கையை விட்டு போகும். அது பறந்து பறந்து கோபுர உச்சிக்கும் போகலாம். மின்கம்பத்துல மாட்டிக்கவும் வாய்ப்பு உண்டு. 2வது மகள் ரோஜாவிடம் புலம்பிக் கொண்டிருக்க அவள் எதுவுமே பேசவில்லை. அவங்க கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணம் நடந்துட்டா மாப்பிள்ளை இவ கூட சந்தோஷமா குடுத்தனம் நடத்துவாரா ரோஜா? அதற்கு பதில் இல்லை. எதுவுமே தானா கனிஞ்சாதான் மதிப்பு. தடியால அடிச்சு கனிய வச்சா யாருக்கு லாபம்? பணத்தை பலவந்தமா தேடலாம். கல்யாண வாழ்க்கைய கட்டாயத்தின் பேர்ல நடத்த முடியுமா? அது சரியா இருக்குமா? அம்மா, நீ வீணா புலம்பி லாபம் இல்ல. அவளையும் 10 மாசம் சுமந்தான பெத்த. அத நீ மட்டும் யோசிச்சதுக்கு அவளும் யோசிக்கணும். நமக்கு புத்தி இருக்கலாம். அதோட அதிர்ஷ்டமும் சேர்ந்து உச்சிக்கு கொண்டு போகலாம். உயர உயர பறக்கும் போது பிடிமானம் பறி போகும். சுதாரிச்சு பறந்தா தப்பிக்கலாம். அவ அதுக்கு தயாரா இல்ல. அப்புறமா நீயும் நானும் பேசி என்னாக போகுது? நான் தோத்துட்டேன் ரோஜா. உன் மகதான் ஜெயிச்சிட்டாளே. அகங்காரம் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லடி. திடீர்னு உயர வாய்க்கும் போது சந்தோஷப்படுறதை விட கொஞ்சம் பயத்தோட வாழணும். அப்பதான் நல்லது. எதுவுமே நமக்கு நல்ல பாடமா இருக்கணும். பூகம்பம் காரணமா கோடீஸ்வரன் ஒரே ராத்திரியில பிச்சைக்காரன் ஆயிட்டான். அவனோட சாம்ராஜ்யத்தை நிலநடுக்கம் அப்படி நொறுக்கி போட்டுருச்சு. அம்மா, இதெல்லாம் அக்காவும் படிச்சிருப்பா. படிச்சதா தெரியலையே. அம்மா, பாடத்தை யாருமே படிச்சுதான் ஆகணும். படிச்சப்புறம் உயர்ந்தவங்களும் உண்டு. தரையில விழுந்து கால் உடைஞ்சப்புறம் படிக்கிறவங்களும் உண்டு. மனுஷங்களை பொறுத்து பாடங்கள் மாறும் இல்லையா? நாளைக்கு அந்த சாம்ராஜ்யம் மொத்தமும் அவ கைக்கு வந்துரும்னு சாயங்காலம் என்கிட்ட சொன்னான். வரட்டும், நீ அம்மாவாச்சே, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. கிண்டல் பண்றியா ரோஜா? இல்லம்மா, ஒரு தாய் மனசு என்னன்னு எனக்கு தெரியும். அகங்காரம் கண்களை மறைச்சவங்களுக்கு தான் அம்மாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் புரியாது. உனக்கு அக்கா எப்பவுமே மகதான. நாளைக்கு எனக்கும் சீக்கிரமே போகணும். நேரமாச்சு, படுமா. அதே வீட்டில் 4 பெண்களும் 4 வித சிந்தனைகளை சுமந்து நள்ளிரவு கடந்ததும் உறக்கம் துறந்தார்கள். அங்கே தந்தைக்கு உபதேசம் செய்யும் தகப்பன் சாமியாக மாறி இருந்தான் முரளி. பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு அந்த வெள்ளிக்கிழமை பொழுது விடிந்தது. இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான். இரண்டையும் அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும். காலையில் எழுந்து பிரமாதமாக தன்னை அலங்கரித்துக் கொண்டாள் அகல்யா. ஒரு கோடீஸ்வரிக்கு உண்டான கெத்தும் அலங்காரமும் கம்பீரமும் அவளிடம் இருந்தன. பல பொறுப்புகள் அவளிடம் வந்து சேரப்போகும் நாள். ஏறத்தாழ பெரிய கம்பெனிக்கு உரிமையாளர். காலையில் பேச வேண்டிய எல்லோருக்கும் ஏற்கனவே பேசிவிட்டாள். சரியாக 10 மணிக்கு அலுவலகம் வந்துவிட்டாள். மிகப்பெரிய வரவேற்புக்கு ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள். சிகப்பு கம்பளம் விரித்து உள்ளே நுழைந்ததும் ரோஜா மழை பொழிய தன் ஆட்களுக்கு உத்தரவிட்டிருந்தாள். இனிய மங்கள இசைக்கும் சொல்லியிருந்தாள். தான் பதவியேற்கும் நாளை ஆர்ப்பாட்டமாக செய்ய சகலமும் தயார் நிலை. காரில் இருந்து அவள் இறங்கியதும் மங்கள வாத்தியம் ஒலிக்க ஆரத்திக்கும் ஏற்பாடு. காரை விட்டு இறங்கினாள். மங்கள வாத்தியம் ஒலிக்கவில்லை. வரவேற்க நாதி இல்லை. எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லை. வாசலுக்கு யாரும் வரவில்லை. ஆபீஸ் வழக்கத்தை விட அமைதியாக இருந்தது. அகல்யாவுக்கு பெரும் ஏமாற்றம், அதிர்ச்சி, கோபம் ஏற்பட தன் நாட்கள் ஏன் எதையும் செய்யவில்லை என்று புரியவில்லை. காருக்குள் இருந்தபடி போன் செய்தால் எதிர்முனையில் சுவிட்ச் ஆஃப் என வந்தது. யாருமே எடுக்கவில்லை. அதற்குள் அடுத்தடுத்து 3 கார்கள் வந்து நிற்க சங்கமேஸ்வரன்
மொத்த குடும்பமும் இறங்கியது. வாம்மா, ஏன் கார்ல உட்கார்ந்திருக்க? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? சேர்மன் கேட்க, இல்ல இப்பதான் வந்தேன். உள்ள வா. அவர் மட்டும்தான் பேசினார். ஜெகதீஷ் அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. அம்மாவும் சகோதரர்கள் மூவரும் ஒரு ஹலோ கூட சொல்லாமல் போக அகல்யா ஓடினாள். எல்லாமே தப்பா இருக்கு. என்னவோ நடந்திருக்கு. ஒரு ஓரமாக வந்து மாற்றி மாற்றி போன் செய்ய அவளது ஆட்கள் யாருமே அகப்படவில்லை. உள்ளே வந்தாள். சிவப்பு கம்பளம், ரோஜா பூக்கள் எதுவும் இல்லை. தன் கேபினுக்குள் அவள் நுழைய அங்கே ஜெகதீஷ். சாரி மேடம், இது என்னோட ரூம், உங்க இடம் வேற. நான் யார் தெரியுமா? அதுக்கான முறையான பதவி பிரமாணம் நடக்கல. இப்ப சாதாரண அதிகாரி தான். என்ன நடக்குதுங்க? போர்ட் மீட்டிங் நடக்க போகுது. எல்லாரும் அதுக்கு தான் வந்திருக்கோம். 10 நிமிஷத்துல கான்ஃபரன்ஸ் ஹால்ல டைரக்டர்ஸ் எல்லாம் கூட போறோம். நீங்க இப்போ டைரக்டர்ஸ் இல்ல. நாங்க கூப்பிட்டப்புறம் வரலாம். அது வரைக்கும் உங்க வழக்கமான வேலைகளை கவனிங்க. ஜெகதீஷ், என்ன அவமானப்படுத்துறீங்களா? இதோட பின்விளைவுகள் பற்றி தெரியுமா? நான் இங்க மேனேஜிங் டைரக்டர். நீ என்கிட்ட சம்பளம் வாங்குற அதிகாரி. அந்த மரியாதை இருக்கட்டும். வர வேண்டியவங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வக்கீல், ஆடிட்டர், பேங்க் மேனேஜர் எல்லாம் ரெடி. நிலைமை தலைகீழா மாறப்போகுது. அது புரியாம விளையாடாதீங்க. தலைகீழா மாறியாச்சு மிஸ் அகிலா. ப்ளீஸ் வெளியில போங்க. கூப்பிட்டப்புறம் வாங்க. அவள் நொந்து போனாள். உடனே வெளிநாட்டு அதிகாரிக்கு டயல் செய்தாள். அவர் எடுத்தார். வந்துட்டே இருக்கும். முதல்ல நான் உங்ககிட்ட தனியா பேசணும். அங்க வந்தப்புறம் பேசலாம். சில நொடிகளில் வக்கீல், ஆடிட்டர், பேங்க் மேனேஜர் என சகலும் வர வெளிநாட்டு தொழிலதிபர்களும் வந்து சேர காரை விட்டு இறங்கினார் முரளியின் சேர்மன் சங்கமேஸ்வரன். ஓடி போய் அவரை வரவேற்க அகல்யா திகைப்பாக பார்க்க அவருடன் பிஏவாக இறங்கினாள் ரோஜா. அவர் அறிமுகப்படுத்த அவள் வணங்க அதிர்ந்து போனாள் அகல்யா. அனைவரும் உள்ளே போக அகல்யாவுக்கு மட்டும் அழைப்பில்லை. மீடியா ஆட்கள் சில நொடிகளில் வருவதாக தகவல். போர்ட் மீட்டிங் தொடங்க குழம்பி நின்றாள். ஏன் என்ன அழைக்கல? பொறுக்க முடியாமல் அங்கு நுழைய, மேடம், டைரக்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் மட்டுமே இதுல கலந்துக்க முடியும். நானும் ஒரு டைரக்டர். என்னை விட்டுட்டு எப்படி? அந்த பதவி இன்னும் உறுதிப்படுத்தப்படல. இந்த குரூப்பை நான் அழைக்கல. முரளியின் சேர்மன் பக்கம் விரலை காட்ட, அப்பா, அவங்கள உள்ள கூப்பிடுங்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். அகல்யா வந்தாள். இவரு எங்க எம்என்சி நிறுவனத்தோட சேர்மன், அவர் பிஏ ரோஜா. இவங்க எதுக்கு? ஹலோ, இந்த கம்பெனில நான் ஒரு டைரக்டர். சேர்மனோட முறை வாரிசுகள்ல ஒரு நபர். எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. எங்க சேர்மன் கூட அப்பா, அதாவது இந்த கம்பெனி சேர்மன் சங்கமேஸ்வரன் பிசினஸ் டைப் போட போறாரு. இனி வரக்கூடிய ப்ராஜெக்டுகள் எல்லாம் நாங்க இணைஞ்சு செய்ய போறோம். முடியாது, அதுக்கு முன் அனுமதி வேணும். ஜெகதீஷ் எழுந்தான். இங்க நீங்க யாரு? என்ன பதவி உங்களுக்கு? இந்த ஃபாரின் டெலிகேட்ஸ் நான் சொல்லித்தான் வந்திருக்காங்க. என் ப்ராஜெக்டுக்கு தான் முதலீடும் மற்ற ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் தரலனா இவங்க போயிருவாங்க. என்ன நீங்க அவமானப்படுத்தினா நானும் வெளியில போயிடுவேன். சேர்மன் எழுந்தார். அகல்யா, இந்தாங்க லெட்டர். என்னது? படிச்சு பாருங்க. வாங்கி பிரித்தாள். மரியாதை குறைவாக நடந்து கொண்டதால் கம்பெனியில் அத்துமீறி தானே பல பொறுப்புகளை எடுத்து பலரை நீக்கி சுயமாக பல பேரை உள்ளே நுழைத்ததால் அவள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து வேலையை விட்டு நீக்குவதாக தகவல். அகல்யா பொதுநிலைக்கு வந்தாள். உங்களால என்ன நீக்க முடியாது. ஜெகதீஷ் நிமிர்ந்தான். ஏன் முடியாது? வேலைக்கு சேர்ந்தப்போ நீங்க கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட். இதுல உள்ள சட்டப்படி 6 சங்கதிகள்ல கம்பெனி சட்டத்திட்டத்தை நீங்க மீறி இருக்கீங்க. நாளை மீறினாலே கேள்வி கேட்காம வெளியில அனுப்பலாம். அதனால உங்க செட்டில்மெண்ட் செக் ரெடி, நீங்க போலாம். அவளது ரத்தம் கொதித்தது. வெளிநாட்டுக்காரர்கள் பக்கம் திரும்பினாள். வாங்க, ப்ராஜெக்ட் என்கிட்ட இருக்கு. நாம தனி பிசினஸ் தொடங்கி இவங்களை வீழ்த்தலாம். யாரும்மா முதலீட்டாளர்கள்? இன்னும் 10 நிமிஷத்துல ஹோட்டலுக்கு வரவழைக்கிறேன். அங்க வந்து பேசி முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் அகல்யா, நீ கூப்பிட்டாலும் அந்த 2 பேரும் வரமாட்டாங்க. ஒரு பார்ட்டி நேத்திக்கு கம்பெனிக்கு பூட்டு போட்டுட்டு எஸ்கேப் ஆயிருச்சு. அடுத்தது இன்னைக்கு காலையில அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கான ஆதாரங்கள். அவளிடம் வாட்ஸ்அப்பை காட்டினான் ஜெகதீஷ். இல்ல, இது சதி. சதி இல்ல. நீ கூப்பிட்டதும் வர்றவன் புத்திசாலி தொழிலதிபர் கிடையாது. எப்படியோ தப்பிச்ச. அவன் கூட போன வாரம் அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தேன்னா நீயும் இப்ப ஜெயில இருந்திருப்ப. பேசிப்பாரு. நம்பர் பதிவானா உன்னையும் விடாது போலீஸ். அகல்யா ஆடி போனாள். நீ இங்க சேர்மனை கேட்காம அப்பாயின்மெண்ட் பண்ண 17 பேரையும் நேத்திக்கு ராத்திரியே வேலையை விட்டு தூக்கியாச்சு. பாவம், சிவப்பு கம்பளமும் ரோஜா பூக்களும் இன்னைக்கு வேலை இல்லாம வீதியில நிக்குது. அவளால் பேச முடியவில்லை. ஆடிட்டரை பார்த்தாள். மேடம், ஆடிட்டர், வக்கீல், பேங்க் மேனேஜர் எல்லாருமே அப்பாவோட விசுவாசிகள். உனக்கு சாதகமா இருக்கிற மாதிரி நடிச்சாங்க. அகல்யா மிரண்டாள். அப்படியும் தலை தூக்கினாள். நான் தான் ப்ராஜெக்டுக்கு சொந்தக்காரி. வச்சுக்கோ, அது எங்களுக்கு வேணாம். அதை வச்சு நான் கம்பெனி தொடங்குனா? தொடங்குமா. பல கோடி முதலீடு பண்ணி புதுசா பிசினஸ் தொடங்கு. எங்களுக்கு ஆட்சேபணம் இல்ல.
அடுத்தவங்க மூளைய நாங்க மூலதனமாக்க என்னைக்குமே ஆசைப்பட்டதில்ல. முரளியோட சேர்மன் உலக அளவுல பெரிய பிசினஸ்மேன், பல கோடிகளுக்கு சொந்தக்காரரு. எங்க கூட கூட்டணி சேர்ந்து புது வர்த்தகம் தொடங்க விரும்புறார். காரணம், அப்பாவுக்கு வியாபாரத்துல உள்ள முதலிடம். எங்க நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட அவர் தயார். பெரிய வியாபாரி புள்ளிகள் 2 பேர் சேர போறாங்க. எங்களையும் கடந்து நீ முதலிடத்துக்கு வந்தா வாழ்த்தி வரவேற்க காத்திருக்கோம். ஜெகதீஷ், நமக்கு நிறைய வேலை இருக்கு. வெட்டி பேச்சு வேணாம். செட்டில்மெண்ட் செக்கை கொடுத்து வெளியெல்லாம் அனுப்பு. சரிம்மா, நம்ம பனையூர் பங்களா ஒரு நாள் அவகாசம் கொடு, காலி பண்ணிடட்டும். அவள் அதிர்ச்சியுடன் பார்த்தாள். நீ போய் செட்டில் பண்ணிட்டு வா, நான் எங்க மீட்டிங்கை தொடங்குறேன். சார், நீங்க ஆரம்பிங்க. ரோஜா, சேர்மனுக்கு நம்ம கம்பெனி விதிமுறைகளை சொல்லிடுங்க. அவள் சரளமான ஆங்கிலத்தில் ஆரம்பித்தாள். ஓரக்கண்ணால் அகல்யாவை பார்த்தாள். நான் சேர்மன் கிட்ட தனியா பேசணும். அகல்யா குமுற, சாரி, என்கிட்ட பேசுங்க. அவர் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. எங்க வேலையை கெடுக்காதீங்க, வாங்க. ஜெகதீஷ் ஏறத்தாழ அவளை இழுத்து வந்தான். தயாராக இருந்த செட்டில்மெண்ட் செக்கை வாங்கினான். உங்க உழைப்புக்கான ஊதியம் 10,000 ரூபாய் அதிகமா போட்டிருக்கு. இதுல கணக்கும் இருக்கு, சரி பார்த்துக்கோங்க. அவளிடம் தந்தான். ஜெகதீஷ், என்ன மலிவா இடம் போடுறீங்க. இல்லம்மா, நீ புத்திசாலியாச்சே. உன்னால சாதிக்க முடியாது எது? தீட்டின மரத்துல கூர் பாக்குற, ஏத்தி விட்ட ஏணியை எட்டி உதைக்கிற புத்தி. வேலை தந்து ஆதரிச்ச முதலாளிகளையே துச்சமா நினைச்சவ. எல்லாத்துக்கும் எங்க அப்பா பெருந்தன்மையா விட்டு தந்தாரு. காரணம், முதலிடத்தை தக்க வச்சுக்கிற வெறி. 30 வருஷம் போராடி ஜெயிச்ச ஒருத்தருக்கு அது இருந்தா தப்பு இல்ல. நேத்து வந்த உனக்கு இருக்கலாமா? இப்பவும் ப்ராஜெக்ட் என்கிட்டதான் இருக்கு, தாராளமா வச்சுக்கோமா. மீடியாவை கூப்பிட்டு உங்க அத்தனை பேரையும் நார் அடிப்பேன். கொஞ்சம் பாக்குறியாங்க? டிவியை அவன் போட கான்பரன்ஸ் அறையில் நடந்த சகலமும் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. அது தவிர சேர்மன் தனியாக பேட்டி, குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தனித்தனியாக அவளது அகங்காரத்தை விமர்சிக்க, அம்மா, ரோஜா, சரிகா என சகல பேரும் இவளை துவைத்து காய போட சேர்மன் வந்தார். எங்க மருமகளாக்கி கம்பெனிக்கே முதலாளியாக்க நினைச்சேன். அவளோட அகங்காரத்தை எனக்கு புரிய வச்சு என் பிள்ளைங்க, அவ அம்மா, தங்க, ரோஜாவும் உணர்த்தினாங்க. என் பிள்ளைங்க 3 பேரும் ஒரே ராத்திரியில நிலைமைய தலைகீழா மாத்திட்டாங்க. நான் முழிச்சுக்கிட்டேன். புத்தி நல்லதை செய்யணும். ஹிட்லர் மாதிரி சர்வாதிகாரி நம்ம யாருக்குமே தேவையில்லை. இந்த மாதிரி ஆணவம் பிடிச்சவங்கள நம்பி யாரும் ஏமாந்துட வேணாம், எச்சரிக்கையா இருங்க. திரும்பினாள். ஜெகதீஷ் சிரித்தான். எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கமணி, எங்களுக்கும் டெக்னாலஜி தெரியும். பிறந்தா எத்தனை மணிக்கு பிறந்தான்னு கேட்பாங்க. செத்தா எத்தனை மணிக்கு பாடி எடுக்க போறாங்கன்னு கேட்பாங்க. உள்ளே போர்ட் மீட்டிங் தொடங்கி விட்டது. பிஏ வந்து ஜெகதீஷை அழைத்தார். சேர்மன் வர சொல்றாங்க சார். இதோ வந்துட்டேன். அகல்யா, நீங்க கிளம்புங்க. வீட்டை நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே காலி பண்ணிருங்க. பார்க்கலாம். சரி, இனி பார்க்கவே வேண்டாம், சாரி. போய்விட்டான். அகல்யா அப்படியே இடிந்து நின்றாள். ஃபைனல் செட்டில்மெண்ட், அவளது 2 வருட சேமிப்பு எல்லாம் சேர்த்து 2 லட்சம் ரூபாய்க்கு காசோலை கையில் இருந்தது. வெளியே வந்தாள். நடையில் தள்ளாட்டம், தடுமாற்றம் இருந்தது. கார் அருகில் வந்தாள். கம்பெனி வண்டி. யாரையோ ஏற்றிக்கொண்டு இவளை திரும்பி கூட பார்க்காமல் காரை எடுத்தான் டிரைவர். ஒரு வினாடியில் சகலமும் தலைகீழாக மாறிவிட்டது. இந்த நேரமும் பதவி பிரமாணம் முடிந்து கம்பெனியின் தலைமையாகி மீடியாவுக்கு பேட்டி தரும் நேரம். இப்போது வேலையே பறி போய்விட்டது. என் பெயருக்கு தருவதாக இருந்த பங்களாவை நாளைக்குள் நான் காலி செய்ய வேண்டும். கையில் பணம், ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கு. ஆனால் வேலை இல்லை. நான் நம்பிய 2 டுபாக்கூர் நிறுவனம், வெளிவேஷம் எனது காலடியில் கிடப்பதாக வாக்குறுதி. ஒரு நாள் முன்பாக எல்லாம் நடந்திருந்தால் நானும் சிறையில். நடுங்கியது. அலட்சியப்படுத்திய என் தங்கை கம்பீரமாக உள்ளே, நான் வெளியே. வெறும் ப்ராஜெக்ட் மட்டும் கையில். முதலீடு செய்ய போவது யார்? அவளுடன் பழக்கத்தில் இருந்த தனியார் வங்கி நினைவுக்கு வர ஆட்டோ அழைத்தாள். விலாசம் சொன்னாள். அங்கே போய் இறங்கினாள். அனுமதி கேட்க உள்ளே போனாள். சொல்லுங்க அகல்யா. அந்த ப்ராஜெக்ட் தொடர்பான கடனுக்கு ஜெகதீஷ் இப்பதான் பேசினாரு. நியூஸ் சேனல்ல உங்களை போட்டு கிழிக்கிறாங்க. சரி விடுங்க. எதை நம்பி உங்களுக்கு லோன் தரது, அதுவும் கோடி கணக்குல? சார், இந்த ப்ராஜெக்ட் இருக்கே, நீங்களும் பார்த்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கி இது பெருசா வரும்னு சொன்னீங்க தானே? நான் மறுக்கலையே. அப்போ லோன் தாங்க. மேடம், இதுக்கான செலவு 200 கோடி. 100 கோடிக்கு நீங்க உத்தரவாதம் தரணும். நானே பாதி தான் கேட்கிறேன். காரணம், ப்ராஜெக்ட் மேல உள்ள நம்பிக்கை. அதுவும் இல்லாம நீங்க எப்படி தர முடியும்? நாங்க பேங்க்குக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதை நாங்க கடைபிடிக்கணும். நீங்க பாதி பணத்தை ஏற்பாடு பண்ணணும். உங்களுக்கு கேரண்டி தர முக்கியமான, நம்பகமான, அகில இந்திய அளவுல பெரிய தொழிலதிபர்கள் வேணும். அவங்க சொத்து மதிப்பு, வர்த்தக அனுபவங்கள் எங்களுக்கு தேவை. அவள் தவித்தாள். சாரி, கையில வெண்ணெய் இருந்தது. ஜெகதீஷ நீங்க கல்யாணம் செஞ்சுக்க போறதா தகவல் வந்தது. எல்லாத்தையும் ஏன் கெடுத்துக்கிட்டீங்க?
முதலீடு எங்க? மீடியாவுல உங்க பேர் நாறுது. கான்ஃபரன்ஸ் ரூம்ல நடந்ததை அழகா படம் பிடிச்சு வெளிச்சம் போட்டுட்டாரு ஜெகதீஷ். உங்களை விட அவங்களுக்கு மூளை இருக்குன்னு காட்டிட்டாங்க. பாத்தீங்களா? உச்சிக்கு வர வேண்டிய நீங்க ஆணவத்தால இப்படி சகலமும் இழந்து நிர்கதியா நிக்கிறது சரியா? சார், புறப்படுங்க. சரியான ஒரு பிசினஸ் நபரை, நான் கேட்கிற தகுதிகள் உள்ள கம்பெனி முதலாளியா கூட்டிட்டு வாங்க. நாங்க எதிர்பார்க்கிற எல்லாம் இருந்தா பேசலாம். இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு ப்ளீஸ். கை கூப்பி விட்டார். அகல்யா முகம் இறுகி வெளியில் வந்தாள். 100 கோடி முதலீடு, வர்த்தக உலகத்துல பல வருட அனுபவம், வெற்றி பெற்றதுக்கு சான்று எல்லாம் இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் பேசும். என் புத்தி மட்டும் பேசாது. எதுவும் இல்லை, வேலை உள்பட. மீடியாவில் பேரும் ரிப்பேர் ஆகிவிட்டது. இனி என்னால் என்ன செய்ய முடியும்? யாரை நான் நாட முடியும்? இதுக்கு பரிகாரம் என்ன? எதுவும் புரியவில்லை. போட்டி நிறுவனங்களுக்கு போன் செய்தால் யாரும் சிக்கவில்லை. இவள் போன் என்றாலே தவிர்த்தார்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் மூடிய கதவுகள். அதே நேரம் ஊடகம் இவளை கழுவி ஊற்றியது. எங்கே போவது? ஒன்றுமே தெரியவில்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பெரிதாக கோபப்படுகிறவர்கள், அன்புக்காக அதிகம் இயங்குபவர்கள். பனையூர் பங்களா இனி தனக்கு இல்லை. அதை நாளைக்குள் காலி செய்தாக வேண்டும். அவசரப்பட்டு அம்மா தங்கைகளை பகைத்துக் கொண்டு நான் வாங்கிய பொருட்கள் என 3/4 வீட்டையும் காலி செய்தாகிவிட்டது. இனி எந்த முகத்தோடு அந்த வீட்டுக்குள் போவது? சரி, அது என் அப்பா வீடு. எனக்கு எல்லா உரிமையும் உண்டு. என்னை அங்கு வராதே என்று சொல்லும் அதிகாரம் எவருக்கும் இல்லை. நாளைக்கே பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் அங்கேதான் போட வேண்டும். எதிர்பார்க்கவே இல்லை. என்னை விட உயர்ந்து விட்டாள் ரோஜா. நான் இப்போது வேலையில் இல்லை. அவள் என்னை மதிப்பாளா? பல கேள்விகள் புறப்பட்டன. நேராக பனையூர் பங்களாவுக்கு வந்து விட்டாள். அங்குள்ள வேலை ஆட்கள் யாருமே அவளை கண்டுகொள்ளவில்லை, மதித்து பேசவும் இல்லை. உடனே போன் செய்து காலையில் ஆட்களை வரச் சொன்னால் அங்கேயே இருந்து விட்டாள். இது எனக்கு சொந்தமாக வேண்டிய பங்களா. இங்கே மகாராணி மாதிரி வாழ வேண்டியவள் நான். சகலமும் தலைகீழாகி விட்டது. வேலையில் இருந்த போது அவள் தொடர்பில் இருந்த யாருமே இப்போது போனை எடுக்கவில்லை, பேசவும் இல்லை. எங்கும் அவமதிப்பு. பணம் தரவோ ஆதரவு காட்டவோ யாரும் இனி முன்வர மாட்டார்கள். மதிப்பு சிதைந்து விட்டது. ஜெகதீஷ், முரளி இருவரும் சாதுரியமாக விளையாடி விட்டார்கள். அவர்களை மதிக்காதது விபரீதமாகிவிட்டது. ஒரே ராத்திரியில் திட்டமிட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டு சாதித்து விட்டார்கள். அன்று இரவே புது சேர்மனுடன் அவர்களது ஒப்பந்தம் கையெழுத்தானது தெரிந்துவிட்டது. உலக அளவில் வர்த்தகம் தழைக்க ஏற்பாடானது. புத்திசாலிகளை நியமிக்க அவர்கள் வலை வீசுவதும் புரிந்தது. உடைந்து போனாள். இரவு முழுக்க உறங்கவே இல்லை. காலையில் ஆட்கள் வண்டியுடன் வர வீட்டை காலி செய்தால் 1/2 மணியில் தன் வீட்டுக்கு முன்பு இறங்க வாசலில் அம்மா. எங்கடி வந்த? எல்லாம் முடிஞ்சு போச்சா? அடிச்சு விரட்டிட்டாங்களா? உனக்குத்தான் சக்தி இருக்கே. உலகத்தையே உன் காலடியில கொண்டு வர கற்பூர புத்தி. அது எதையும் சாதிக்கலையா? இது ஏழைங்க முட்டாள்கள் வாழ்ற வீடு. இங்க எதுக்கு வந்த? எங்க அப்பா வீடு. எனக்கும் உரிமை இருக்கு. என்ன வராதன்னு சொல்ல உரிமை யாருக்கும் இல்ல. இப்போ இது என் வீடு. நான் செத்தப்புறம் உரிமை கொண்டாடலாம். புரியுதா? அம்மா இப்படி வா. ரோஜா அழைக்க தாய் உள்ளே வர அவளை உள்ள கூப்பிடு. இப்போதைக்கு அவளோட பொருட்களை ஏதாவது அறைக்குள்ள போட்டு பூட்ட சொல்லிடு. ரோஜா, அவ உன்னை ரொம்ப அவமானப்படுத்திருக்கா. அதையே நான் திரும்ப செஞ்சா எனக்கு தான் அசிங்கம். எங்க சேர்மன் நமக்கு வீடு தந்தாச்சு. நாளைக்கே குடுத்தனம் போறோம். நம்ம பொருள்களை நீயும் அப்பாவும் குடுத்தனம் நடத்த பயன்படுத்திய பொருட்களை மட்டும் எடுத்துட்டு போறோம். அம்மா வெளியே வந்தாள். நீ உள்ள வா. ரோஜா சொல்லிட்டா. யார அவமதிச்சியோ அவ உன் மேல இரக்கம் காட்டி அனுமதி தந்துட்டா. இவ வேலைக்கு போன ராசியில பெரிய கம்பெனியோட கூட்டணி அமைஞ்சதால இவளுக்கு வீடு கார் எல்லாம் கிடைச்சிருக்கு. நாளைக்கு அதை விட முக்கியமான ஒண்ணு நடக்க போகுது. நீ கண்டிப்பா இங்க இருந்து அதை பார்க்கணும். புரியுதா? என்னது? அதை முன்கூட்டியே சொல்லாம உன் கண்ணால நேரடியா பார்க்கணும். அப்பதான் அதனோட அருமை தெரியும். அம்மா உள்ளே வந்து விட்டாள். அவள் கொண்டு வந்த பொருட்கள் ஒரு அறையில் போட்டு பூட்டப்பட்டன. அந்த வீட்டில் யாருமே அவளை மதிக்கவில்லை. சாப்பிடு என்று சொல்லவில்லை. அவளிடம் முகம் கொடுத்து பேசவில்லை. அப்படி ஒரு ஜீவராசி அந்த வீட்டில் இருப்பதையே யாரும் சுத்தமாக கண்டுகொள்ளவில்லை. அவமானத்தின் உச்சத்துக்கே வந்துவிட்டாள். முதலில் வேலை பறிபோனது. நம்பியவர்கள் நல்லவர்கள் இல்லை என்பது வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. தன் கைக்கு வரும் என்று நினைத்த அதிகாரங்கள் கை தவறின. மாளிகையை விட்டு வெளியேறும் நிலை. கைப்பிடிப்பான் என நினைத்தவன் இனி உன்னை நான் பார்க்கவே கூடாது என்று கசப்போடு துப்பிவிட்டு போய்விட்டான். இப்போது பிறந்தகத்தில் எனக்கு சகல உரிமைகளும் உள்ள வீட்டில் அம்மாவும் சகோதரிகளும் என்னிடம் முகம் கொடுத்து கூட பேசுவதில்லை. நான் சாப்பிட்டேனா என்று கூட கேட்கவில்லை. என்னை ஒரு மனுஷியாகவே நினைக்கவில்லை. ஏன் இந்த நிலை? வேலை போய் மீடியாவில் சிரிப்பாய் சிரித்த போதே ஆணவம் அடங்க தொடங்கிவிட்டது. உச்சந்தலையில் அமர்ந்து ஆதிக்க ஆட்டம் போட்ட என்னை மிஞ்சி யாரும் இல்லை என்ற ஆணவம் கீழே இறங்க தொடங்கிவிட்டது.
பனையூர் பங்களாவின் வேலைக்காரர்கள் கூட மதிக்கவில்லையே. உன் புத்தி எங்கே போனது? உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற அகங்காரம் பிடித்து அலைந்தாயே, அது இப்போது கை கொடுத்ததா? உன்னுடன் கைகோர்த்து கொள்ள அழகான கம்பெனி கிடைத்தது. உன்னை மதித்து உனது புத்தியை ஆராதனை செய்து கோபுரத்தில் தூக்கி வைத்தார்கள். பதவி தந்து தகுதிக்கு மீறி சலுகைகள் அளித்து ஒரு கட்டத்தில் உன்னையே முதலாளியாக்க நினைத்து அதையும் கடந்து அந்த வீட்டு மருமகளாகவும் ஆகும் அதிர்ஷ்டம் கனிந்து வந்தது. தொழிலாளியாக புகுந்து முதலாளியாகி குடும்பத்தையே தாங்கி பிடிக்கும் மதிப்போடு தலைமை பொறுப்பு. யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி அதிர்ஷ்டம்? காரணம் உன் அதி புத்திசாலித்தனம். கடைசியில் அதை தவறாக உபயோகப்படுத்தி ஆக்கம் தந்தவர்களை அலட்சியம் செய்து அசிங்கப்படுத்தி என்ன கிடைத்தது உனக்கு? நினைக்க நினைக்க வலித்தது. உள்ளே முதல் முதலாக பெரும் கலக்கம் பிறந்தது. அகந்தை கொண்ட யாருக்கும் வாழ்க்கை நல்லபடியாக நிலைத்ததில்லை. படித்த எனக்கு ஏன் இது புரியவில்லை? நாளைக்கு அவர்கள் என்னை இங்கே விட்டுவிட்டு இந்த வீட்டை காலி செய்து கொண்டு போய்விடுவார்கள். ரோஜா வந்த நேரம் அதிர்ஷ்டம் என்று காற்று திசை மாறி அவள் பக்கம் வீச தொடங்கிவிட்டது. எப்படி? நான் சற்றும் இதை எதிர்பார்க்கவில்லையே. நாளைக்கு இதைவிட முக்கியமான ஒண்ணு நடக்கப் போகுது. அதை நீ இருந்து பார்க்கணும். என்ன நடக்கப் போகுது? புரியவில்லை. எப்படி யோசித்தும் புத்திக்கு எட்டவில்லை. அம்மா இருக்கச் சொல்கிறாள். அதையும் நான் பார்த்து விட வேண்டும். எதுவும் சாப்பிடாமல், சாப்பிட தோன்றாமல் காலி வயிறுடன் உறக்கத்தை துளைத்தாள் அகல்யா. எந்த உறவிலும் பிரிவின் வலி தீருவதற்குள் பேசிவிடுங்கள். வலி பழகிருச்சுன்னா உறவு முறிஞ்சிடும். காலையில் அகல்யா எழுந்து குளித்து உடைமாற்றி கதவை நெருங்க, வாங்க வாங்க அம்மாவின் குரல் சந்தோஷமாக ஒலிக்க, இவள் கதவு திறந்து பார்க்க ஜெகதீஷ் குடும்பம் மொத்தமும் காரை விட்டு இறங்கி உள்ளே நுழைய, இவங்க ஏன் இங்க வராங்க? சில நொடிகளில் டிரைவர் தாம்பூல தட்டுக்கள், பழங்கள், இனிப்பு, பட்டு துணிகள், நகைகள் என கூட முழுக்க பரப்ப, அம்மாவும் தங்கைகளும் ஆர்வமாக உபசரிக்க, அவர்கள் சிரித்து சிரித்து பேச, என்ன விசேஷம் இந்த வீட்ல? இவளுக்கு குழப்பமாக இருந்தது. வாசலில் இன்னொரு கார் வந்து நிற்க, ரோஜாவின் சேர்மன் மனைவியுடன் வந்து இறங்க, ரோஜா முரளி இருவரும் சென்று வரவேற்க, அவரும் இனிப்பு பழங்கள் என கொண்டு வந்து இறக்க, சரி பேசிடலாமா? சங்கமேஸ்வரன் கேட்க, நாங்க மாப்பிள்ளை வீட்டார் வந்துட்டோம் என அந்த சேர்மன் சொல்ல, சில நொடிகளில் அவர்களது பேச்சு அகல்யா நெஞ்சில் பாதரசமாக இறங்கியது. ஜெகதீஷுக்கு மனம் முடிக்க முடிவு செய்து ரோஜாவை சம்பந்தம் பேசிவிட்டார்கள். அவளின் சேர்மன் தாம்பூலம் மாற்ற இந்த குடும்பத்தின் சார்பாக வந்து விட்டார். இதெல்லாம் எப்படி முடிவாச்சு? தாம்பூலம் மாத்திக்கலாமா? சேர்மன் கேட்க, கொஞ்சம் இருங்க, அவளும் இங்கதான் இருக்கா, நான் கூப்பிடுறேன். அம்மா கூப்பிட அகல்யா வேகமாக வந்தாள். ஜெகதீஷ், இது எப்படி? எனக்கு செய்யற துரோகமா? துரோகமா? உனக்கு மட்டுமே தெரிஞ்ச வார்த்தை இது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் தூக்குல தொங்கணுமா? உன்னை மாதிரி திமிர் பிடிச்சவ கழுத்துல தாலி கட்டாம தப்பிச்சேன். சி போ. உனக்கு இதுல என்ன சம்பந்தம்? இடைஞ்சல் பண்ணா கழுத்து பிடிச்சு தள்ளிடுவாங்க. அமைதியா நின்னு வேடிக்கை பாரு. பிடிக்கலன்னா போயிட்டே இரு. அடுத்த சில நிமிடங்களில் தாம்பூலம் மாற்றப்பட்டு ஜெகதீஷ் ரோஜா கல்யாணம் உறுதியானது. தேதியும் குறிக்கப்பட்டது. பரஸ்பரம் கை குலுக்கினார்கள். இவளிடம் யாரும் பேசவில்லை. இவளை மதிக்கவே இல்லை. சாப்பிட போனார்கள். சாப்பிடவும் அழைக்கவில்லை. சேர்மன் அருகில் நின்று ரோஜா பேசிக் கொண்டிருந்தாள். நாளை காலையில நாங்க 3 பேரும் கம்பெனியோட வீட்டுக்கு வந்துருவோம் சார். சரிம்மா, உன் ராசி, நீ எங்க போனாலும் வெற்றிதான். சிரிப்பும் கும்மாளவுமாக அத்தனை பேரும் இருக்க, அகல்யா தனியாக நின்று இருக்க சங்கமேஸ்வரன் வந்தார். இந்த பாரு அகல்யா, நான் முதலிடத்தை தக்க வச்சுக்கத்தான் முட்டாள்தனமா உன்னை ஆதரிச்சதா என் பிள்ளைகள் கூட கோவப்பட்டாங்க. அது இல்ல உண்மை. அழகு, புத்திசாலித்தனம், நிர்வாகத்திறன் எல்லாம் பார்த்து என் கம்பெனி குடும்பத்தோட உங்ககிட்ட ஒப்படைக்க ஆசையோட காத்திருந்தேன். கடைசி வரைக்கும் உனக்காக போராடினேன். ஆனா என்ன நீ சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. ஆணவத்துல கண்களை மூடிட்ட. நல்லது எதுவுமே உனக்கு தெரியல. அதுக்கு மேல என்னால உனக்காக போராட முடியல. இப்போ உனக்கு கிடைக்க வேண்டிய சகலமும் உன்னால அவமதிக்கப்பட்ட உன் தங்கைக்கு போகுது. வாழ்க்கை ஒரு சக்கரம். அது எப்போ மேல போகும், எப்ப கீழே வரும்னு நமக்கு தெரியாத அகல்யா. அதுல பாதாளத்துக்கு வந்துட்ட நீ. மெதுவா ஏற முயற்சி பண்ணு. திமிர முதல்ல தூக்கி போடு. உனக்காக பரிதாபப்படுறோம். அவர் உள்ளே போய்விட்டார். வாசலுக்கு வந்த அகல்யா திண்ணையில் சாய்ந்து உட்கார்ந்து வாய்விட்டு முதல் முறையாக அழத் தொடங்கினாள்.